உங்களை என்னை கொல்ல வர்றாங்க, தயவு செய்து காப்பாத்துங்க. அப்படியா? பின்னாடி நீங்க அவ்வளவு பாசமா? கேட்கிற கேள்விக்கு உண்மையான பதில ஒழுங்கா சொல்லு. சொல்றேங்க சொல்றேங்க, நீங்க கேளுங்க, நான் சொல்றேன். நீங்க கேளுங்க, நான் சொல்றேன். உன் பார்ட்னர் பர்மா பழனியப்பன் 10 வருஷத்துக்கு முன்னால சிங்கப்பூர்ல இருந்து விலை உயர்ந்த வைரத்தை கொண்டு வந்தாரா? ஆமா. இப்ப அதை எங்க வச்சிருக்காரு? மெட்ராஸ் பங்களாவுல. ஏன் அதை எடுக்கிறதுக்கா கேக்குறீங்களா? ஏன் அதை எடுக்க முடியாதா? எடுக்க முடியாதுங்க. அந்த வைரம் கிடைச்சதுக்கு பிறகுதான் தான் கோடீஸ்வரன் ஆனோம்ன்ற நம்பிக்கையில அது ரொம்ப பத்திரமா பாதுகாப்பான இடத்துல வச்சிருக்கிறார். அப்படி என்ன பாதுகாப்போ? வீட்டை சுத்தி போலீஸ் பந்தோபஸ்து. அதை தாண்டுனா இரும்பால செய்த கதவு. அதை கூட நீங்க உடைச்சிடலாம். ஆனா அந்த வைரம் இருக்கிற கண்ணாடி பீரோவை சுத்தி 10 அடிக்கு எலக்ட்ரிக் கனெக்ஷன் கொடுத்திருக்கு. அதுல கால் வச்சா போதும், உடனே பணம் ஆயிடுவீங்க. மாஸ்டர், 1 மினிட். என்ன மாஸ்டர் இத போய் அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு? அந்த தெருவுக்கே கரண்ட் வராம லைனையே நான் கட் பண்றேன். அப்புறம் நான் போய் சுலபமா எடுத்துட்டு வந்துடலாம். நீ நினைக்கிற மாதிரி இது அவ்வளவு சுலபம் இல்ல. இந்தியாவில அது மாதிரி வைரம் வேற எங்கேயுமே கிடைக்காது. அத கைப்பற்றுறது கூட சுலபம், ஆனா கட்டி காக்கிறது ரொம்ப கஷ்டம். பின்ன ஏன் மாஸ்டர் அதை எடுக்க நினைக்கிறீங்க? சிங்கப்பூர்ல இருந்து ஒரு சைனாக்காரன் வந்திருக்கிறான். அந்த வைரத்தை எடுத்து அவங்கிட்ட கொடுத்தா 10 லட்சம் ரூபாய் தராங்க. அதுவும் என்னைக்கு அவன் இங்க இருந்து புறப்படுறானோ அன்னைக்கு எடுக்கணும். திருடி அவன் கையில கொடுத்து இந்த ஊரை விட்டு அவன் போன பிறகுதான் வைரம் காணாங்கிற விஷயம் போலீஸுக்கே தெரியணும். இந்த விஷயத்தை சிங்கார சொல்ல மாட்டாரா? நான் தான் அவன் சுட்டு கொல்ல போறேன். அவர் எதுக்காக கொல்லணும்? நம்ம பாதுகாப்புல வச்சுக்கலாம். அவனை எல்லாம் கவனிச்சிட்டு இருக்க முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள். துரை அவனை கொன்னுட வேண்டியது. மாஸ்டர், அது பெரிய பாவம். அவரை என் பொறுப்புல ஒப்படைங்க, நான் பாத்துக்கிறேன். மாஸ்டர், இப்படிப்பட்ட அக்கிரமங்க நான் விரும்பவே மாட்டேன். உலகம் தெரியாதவன் போக போக பார், ஒரு நாளைக்கு நீயும் இதைத்தான் செய்ய போற. இந்த படத்தை தூக்கி எறிங்கடா. மாஸ்டர், பையன் எங்க காணும்? சார், எங்க அப்பாவை சுட்டு கொண்டுட்டாங்க சார். எங்க? வாங்க சார், காமிக்கிறேன். சரி வா. உள்ள யாரையுமே காணோம் சார். இல்ல, நான் உண்மைதான் சொன்னேன். அதோ
விஷத்தை செய்துட்டியா? நீங்க சொன்னபடியே பால்ல விஷத்தை கலந்துட்டேங்க. அத மீனா சாப்பிட்டுட்டாளா? ஐயோ, படுக்க போகும்போதுதான் பாலை குடிப்பாங்க. படுக்கைக்கு பக்கத்திலே வச்சுட்டு வந்திருக்கேன். என்னடா அது போலீஸ் விசில்? அது எங்கேயோ கேக்குதுங்க. இப்ப மீனா எப்படிடா இருப்பா? செத்த போனமா கிடப்பாங்க. இப்ப நீ என்ன செய்யற? ஒண்ணும் தெரியாதவ மாதிரி உள்ள போ. நானும் ஒண்ணும் தெரியாதவ மாதிரி டெலிபோன் பக்கத்துல போய் நிக்கிறேன். பிணத்தை பார்த்த உடனே வீல்ல கட்டிரு. உடனே போலீஸ்க்கு நான் போன் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். சார், நானே போன் பண்ணிடுறேன் சார். பிணத்தை பார்த்து ஏன்டா பயப்படுறேன்? போடா போடா போடா. ஏண்டா உள்ள யாரையுமே காணோம்? யாரையுமே காணுமா? பாவி வந்து பாருங்க. ஏண்டா பாலை மீனாவுக்கு கொடுக்க சொன்னா? பூரிக்கு கொடுக்க சொன்னா? நான் கொடுக்கல சார், அவங்க தான் கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. அப்போ ஏற்கனவே இந்த சூழ்ச்சி அவ தெரிஞ்சுக்கிட்டானோ? சார், நான் ஒண்ணு கேக்குறேன், கோச்சிக்க மாட்டீங்களா? கோச்சிக்கல கேள்றா. இல்ல, மீனா உங்க சொந்த அண்ணன் மக தானே? ஆமா. பின்னே அவங்க சாகணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அடே, அவ செத்தாங்கடா. அவ மேல இருக்கிற 15 லட்சம் ரூபாய் சொத்து எனக்கு வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. அட்ரஸ் சொல்லு, அப்புறம் வந்து பார்க்கறேன். அடிச்சு பல்ல கழட்டி கொடுறேன். என்ன விட யாரா ஃப்ரெண்ட்ஸ்? வாடா. வாடான்றேன். நானு
என்னடா சொல்ற? இல்லடா, சர்க்கஸ் கம்பெனியில சாதாரண பப்பூனா இருந்தவன் 2 வருஷத்துக்குள்ள இவ்வளவு பெரிய சொத்துக்கு அதிபதி ஆயிட்டாரு பாக்குறியா? டேய், இந்த காலத்துல 2 வருஷங்கிறது ரொம்ப ஜாஸ்திடா, டூ மச். 2 நாள் போதும், பங்களா குடிசையாவும், குடிசை பங்களாவும். டேய், எப்படிடா இதெல்லாம்? எங்க அப்பா ஒரு முதலாளி கிட்ட வேலை பார்த்தாரு. இந்த காலத்து மாதிரி இல்ல, ரொம்ப உண்மையா உழைச்சாரு. அந்த முதலாளிக்கு வேற யாருமே இல்ல. அதனால அவருடைய சொத்து எல்லாத்தையும் எங்க அப்பா பேர்லயே உயிரெழுதி வச்சுட்டு செத்துட்டாரு. சாகர் வந்தாண்டா உயிரெழுதி வைப்பான், செத்துட்டாரா. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே எங்க அப்பா அசந்து போய் அப்படியே வாயை பொழந்துட்டாரு. இவ்வளவு சொத்துமா? இதே மாதிரிதான் வாயை பொழந்தாரு. பொழந்தவர் தான். அதுக்கப்புறம் வாயை மூடவே இல்லை. 2 பேருடைய டெத்து, இப்ப எனக்கு சொத்து. துரை, சாப்பாடு கூட போட முடியாம எங்க அப்பா என்ன சர்க்கஸ் கம்பெனில சேர்த்தாரு. பட்டினி கிடந்த நேரத்துல எல்லாம் நீ எனக்கு சோறு போட்டு வளர்த்திருக்கிற. எங்க அப்பா செய்ய வேண்டிய கடமை நீ செஞ்சுட்ட. அதனால நான் அனுபவிக்க வேண்டிய இந்த சொத்தெல்லாம் இனிமே நீ தான் அனுபவிக்கணும். நான் போட்டிருக்கிறேன் கோட்டு, இது கூட உண்மைதான். ஆனா உனக்கு ரொம்ப சின்னது, நானே போட்டுக்கிறேன். உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியலடா. நீ வருவியான்னு சொல்லி நீ நம்ப மாட்டேன். மாலையும் கையுமா ஒவ்வொரு நாளும் ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாப், இங்கெல்லாம் மணிக்கணக்கான இருக்கா. ஞாபகம் இருக்கா? நான் சர்க்கஸ் கம்பெனியில் இருக்கும்போது பார் விளையாண்டுறேன். அவ்வளவு உயரத்திலிருந்து தலைமுறை கீழே விழுந்தேன். ஜனங்கள்லாம் பப்புந்தால காமெடி பண்ணாண்டு கை விட்டு சிரிச்சாங்க. என் கையில உண்மையிலே அடிபட்டுச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டு என்ன உள்ள கூட்டி போய் கட்டு போட்டு ஆறுதல் சொல்லி நான் தான் வந்துட்டேன்டா. முட்டாள், இடியட், ஃபூல். ஏடா நான் வேற நீ வேறையாடா? நமக்குள்ள என்னடா? என்னம்மா ராணி, நேற்றுக்கு நீ டியூட்டி மேல ஏமரல? சாரி சார், கண்ணு வைத்தியத்துக்காக டாக்டர் வீட்டுக்கு போயிருந்தேன் சார். வீண் முயற்சி பண்ற நீ. உனக்கு கண்ணு எப்பவுமே அவ்வளவுதான். ராணி, ஒழுங்கா டியூட்டி மேல வரணும், ஒழுங்கா சம்பளம் வாங்கணும், ஒழுங்கா வேலை பார்ப்போ. சரி சார். நம்ம கையில ஆர்டர் கொடுத்து பாருங்க. நம்ம கடையிலே கட்டிங் தனி, சிட்டிங் தனி, ஃபிட்டிங் தனி. நீங்க தான் நல்ல பாஸ். அரே விஸ்கி, என்ன நம்மளுக்கு வேற இப்படி கரெக்டா சொல்லுறான். நம்மளுக்கே ஜாதி, நம்மளுக்கே ஜாதி. நிம்மளுக்கு இப்பவே மெஷர்மெண்ட் எடுக்கலாம், நிம்மளை நானே ஸ்டிச் பண்ணிடலாம். வாங்கோ வாங்கோ, கவனிங்கோ, சரியா காட்டுங்க. வாங்கோ 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 வாங்கோ. சரே பாய், நீ புது ஷூ இல்லை? புது ஷூவா? சரி, அல்லா நம்ம கூட்டத்துக்கு நீ புதுசே இல்லை? ஆமா ஆமா. கேக்கோ, இந்த மாதிரி எல்லாம் இங்க வரக்கூடாது. ஏதோ சொக்கா வாங்குற மாதிரி அப்படி வந்து நடிக்கணும். நாங்க கண்டுக்காத மாதிரி அப்படி இருந்துக்குவேன். நீ கபால்னு உள்ள போட்டுக்கணும். சரி சரி, அப்படியே செய்யறேன். நம்ம தலைவர் உள்ள இருக்கிறாங்கோ, போய் கலந்துக்கோ. வந்துட்டியா? ரயில்வே ஸ்டேஷன்ல ஒண்ணு வந்து பிடிச்சது யாரு? பயப்படாதப்பா, அவன் என் ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டா? என்னப்பா அது, போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போனாங்கன்னு சொன்னீங்க? நான் கூட முதல்ல அப்படித்தான் பயந்துட்டேன் மாஸ்டர். ஆனா அவன் ரொம்ப நல்லவன். என் பேர் அவனுக்கு தனி அபேக்ஷன். சரி சரி. ஆமா, அவனை கட் பண்ணிட்டு வந்துட்டில்ல? அதுதான் முடியாது மாஸ்டர். நான் இந்த ஊர்ல இருக்கணும்னா அவன் கூட தான் இருந்தாகணும். இல்ல அவன் நம்ம திட்டத்தெல்லாம் கண்டுபிடிச்சிருவான்.
நீ அவன் கூட இருந்துட்டா நம்ம வேலையெல்லாம் இங்க யார் பாக்குறது? இருக்கிறதா அவன் கூட, ஆனா வேலையெல்லாம் இங்கதான். ஓகே ஓகே, உன்னை நம்புறேன். நம்ம திட்டத்துக்கான வேலையெல்லாம் எப்ப செய்ய போறது? இன்னைக்கு ஆரம்பிச்சிடுறேன். இப்பவே போய் அந்த பங்களாவை நோட்டம் பார்த்து வந்துடுறேன். உபச்சாரி. பைத்தியமா அலைஞ்சிருக்கான். உனக்கு தெரியுமா? பாட்டுக்கு ஒரு பாரதியும் பைத்தியமா தெரிஞ்சிருக்கான். அது உனக்கு தெரியுமா? உனக்கு எங்க தெரிய போகுது? இங்க மாறாத பைத்தியமா மனிதன் எல்லாம் பிறந்திருக்கான். பைத்தியம் 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 பைத்தியம். ஒன்னா நம்பர் பைத்தியம் எல்லாம் கூட்டம் போடுது. ஒரு பொண்ணா பிறந்த பைத்தியம் இங்கே ஆட்டம் ஆடுது. ஜிங்கு சக்கு 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 ஜிங்கு சக்கு 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 ஜிங்கு சக்கு 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 தாங்குதா. என்னை பார்த்தா எத்தனை பைத்தியம் இங்கே இருக்குது. இதில் என்னை மட்டும் பைத்தியம் சிரிப்பா இருக்குது. ஒன்னா நம்பர் பைத்தியம் எல்லாம் கூட்டம் போடுது. ஒரு பொண்ணா பிறந்த பைத்தியம் இங்கே ஆட்டம் ஆடுது. கூட்டம் போடுது. ஒரு பொண்ணா பிறந்த பைத்தியம் இங்கே ஆட்டம் ஆடுது. கூட்டம் போடுது. ஒரு பொண்ணா பிறந்த பைத்தியம் இங்கே ஆட்டம் ஆடுது. எண்ணி பார்த்தா எத்தனை பைத்தியம் இங்கே இருக்குது. இதில் என்னை மட்டும் பைத்தியம் என்ன சிரிப்பா இருக்குது. எனக்கு உதவி செஞ்சீங்க. நிதானத்துலதான் இருக்கியா? பின்ன ஏன் இந்த பைத்தியக்கார வேஷம்?
என்னையும் என் பெண்மையும் காப்பாத்திக்க ஒரு பருவ பெண் அனாதையா இந்த உலகத்துல வாழ முடியலங்க. நீ அனாதையா? கிட்டத்தட்ட அப்படிதான். எனக்கு உறவுன்னு இருக்கிறது ஒரே ஒரு சித்தப்பா தான். அவருக்கு அன்பு உண்டு, அது என் பேர்ல இருக்கிற சொத்து மேலதான். ஆசை உண்டு, அது எப்ப இவளுக்கு சாவு வருங்கிறது தான். ரோஜாவுக்கு கூட தன்னை காப்பாத்திக்க முள்ள படைச்ச ஆண்டவன் பெண்களை மட்டும் நிராதரவா விட்டுட்டாங்க. அதனாலதான் எனக்கு நானே ஒரு பாதுகாப்பு தேடிக்கிட்டேன். இப்ப எல்லாரும் என்னை கண்டு பயப்படுறாங்க. அவங்க கல்லால் அடிச்சாலும் நான் தாங்கிக்கிறேன். ஏன் தெரியுமா? கற்ப காப்பாத்திக்கிறோமேங்கிற சந்தோஷத்தினால. அதுக்காக எவ்வளவு நாளைக்கு தான் நீ பைத்தியமா நடிக்க முடியும்? என் வாழ்நாள் பூரா இப்படி இருக்க நான் தயாராயிட்டேன். நீ தயாரா இருக்கலாம், ஆனா உன்னை பார்த்து பயந்துகிட்டு இருக்க ஜனங்க தயாரா இருக்க மாட்டாங்க. புடிச்சு பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிருவாங்க. உண்மையிலேயே நீ பைத்தியம் இல்லைன்னு தெரிஞ்சதும் கையில விலங்க மாட்டி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அப்பா, ஒரு பெண் எப்படிதான் தனியா வாழ முடியும்? பெண்கள் தனியா வாழும் நினைக்கிறதே தப்பு. ஒரு நல்லவரை தேர்ந்தெடுத்து உடனே கல்யாணம் செய்துக்க. உனக்கு எந்த விதமான பயம் இருக்க? உண்மையாவே சொல்றீங்களா? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, என் மனசுக்கு பிடிச்ச நல்லவருன்னா அது நீங்க தான். நீங்களே என்ன கல்யாணம் செய்துக்கிறீங்களா? உண்மையிலேயே உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. ஏதோ நான் வழியை சொன்னா என்னையே துணைக்கு கூப்பிடுறியே. ஏன் உங்களுக்கு அந்த தைரியம் கிடையாதா? தைரியம் இருக்கு. பின்ன என்ன பிடிக்கலையா? நான் சொல்ல வந்தது, நான் ஒரு கோழைன்னு சொல்லிடுங்க, நான் பேசாமே போயிடுறேன். இத பாருமா, என்ன பத்தி அப்படி நினைக்காத. என் நிலைமையில இருந்து நான் கல்யாணத்தை பத்தி நினைச்சு கூட பார்க்க முடியாது. தவிர கல்யாணங்கிறது வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் மாதிரி. அத பத்தி அவசர முடிவு எடுக்க முடியாது. இப்ப புரியுதுங்களா? எவ்வளவு சுலபமா சொல்லிட்டீங்க கல்யாணம் பண்ணிக்கோன்னு. சொன்னது தப்புதான், நான் வரேன். நில்லுங்க. எதுக்காக என்ன 2 முறை ஆபத்துல இருந்து காப்பாத்துனீங்க? இறக்கம் காட்டுறது தப்புங்கிறியா? இல்ல, அந்த இறக்கம் உண்மையானதா இருக்கணும் தான் சொல்றேன். தரையில கடந்து துடிக்கிற மீனை பார்த்து ஐயோ பாவன்னு பரிதாபப்படத்துல அர்த்தம் இல்லைங்க. அதை தண்ணியில எடுத்து விடணும், இல்ல கொன்னிடணும். எதை செய்ய போறீங்க சொல்லுங்க, சொல்லிட்டு போங்க. இங்க பாரு, என்ன நீ இறக்கமே இல்லாத பாவி நினைச்சாலும் சரி, உன்னை நான் ஏத்துக்க கூடிய நிலைமையில இல்லை. உன் மனசை மாத்திக்க, என்ன மறந்து. காதல் தோல்வியா? இப்ப அடுத்து என்ன பிரயோஜனம்? இந்தா தொடச்சுக்க கண்ண. ஏமா துரதான் உன்னுடைய காதலனா? அதான் ஒரு பேர பேர் தெரியாம காதல் பண்ணீங்க? என் பேர் கூட தான் அவருக்கு தெரியாது. உருட்டு காதல் பண்ணீங்களா? பேரெல்லாம் விசாரிக்காதீங்க. இடைஞ்சல் பண்றதுக்கு அப்பா இருக்காங்களா, அம்மா இருக்காங்களா, அண்ணா இருக்காங்களா, இது மாத்திரம் தெரிஞ்சுங்க. ஏமா எத்தனை நாளா நடக்குது இந்த விவகாரம்? என்ன பையன் திடீர்னு மனசு மாறி போயிட்டே இருக்கான்? அவர் மனசு மாறினா என்னங்க, ஆனா என் மனசு நான் மாத்திக்கிறதாவே இல்ல. இது அவனுக்கு தெரியுமா? எப்படியோ அவரே நல்லா இருக்கட்டும். எங்க போற? எங்கேயோ போறேன். நீ எங்க வேணா போ, கட்சியை கொடுத்துட்டு போ. நான் இன்னும் அழ போறேன்னு வச்சுக்கோ. என்னம்மா இது கட்சிப்புக்கும் அலையிற, காதலுக்கும் அலையிற? எங்க வீடு கீழ்பாக்கமா? இல்ல, பெங்களூர். அடடே, அந்த பையனுக்கு அதே ஊருதான். ஆமா, காதல் எப்ப ஆரம்பம்? ஊர்லயே வா, இல்ல ஊரை விட்டு புறப்பட்டதுக்கு அப்புறமா? ஊர்லயே. ஊரை விட்டு வந்ததுனால இந்த கோலம் போல் இருக்குது. சரி சரி, வாயன் கூட. எங்க கூப்பிடுறீங்க? வேற ஏமா கோச்சுக்கிறேன்? நான் எங்க கூப்பிடுறேன்? எல்லாம் அவன் வீட்டுக்கு தான். திட்டு வர. யார? என்ன? உன்னதானா? எனக்கு என்ன? ஐயோ, வாமா, சமாதானப்படுத்தி 2 பேரும் சேர்த்து விடுறாவா? ஆமா, நீங்க சொன்னா அவர் என்ன கட்டிக்கு வர? அவரு கட்டிக்கு வராவா? காதலிக்கும் போது எங்களை நினைக்க மாட்டீங்களே, இந்த மாதிரி விவகாரம் ஆரம்பிக்கும் போதானே எங்க நினைப்பே வரும் உங்களுக்கு. சரி சரி, வா, மொத்தமா அழுது ஒரேடியா கட்சி இப்ப காய போடுவா. அத்தான் என்னத்தான் அவர் என்னத்தான் எப்படி சொல்வேனடி. எழுதி கொடுத்துருங்க. ஐயோ, துரசார் டிஃபன் சாப்பிட வர்றாரு. வட்டம் வட்டம். உங்களை பார்த்தாரு கதையே கெட்டுது. போய் ஒளிஞ்சுங்க. அவர் இங்கே சாப்பிட வராரு. அவர் நினைச்ச இடத்துல சாப்பிடுவாரு. அப்படியா? ஆமா, சரி, நான் ஒழிஞ்சுக்கிறேன். சீக்கிரமா ஒளிஞ்சுங்க. கிடையாது, நீங்க இருக்கிற இடம் எனக்கே தெரியல. ஐயோ, அவர் நேரம் இங்கதான் பாத்துட்டு வருவாரு. அங்க போங்க. அங்க வந்துட்டா? அங்க வரமாட்டாரு, நான் பாத்துக்கிறேன். சரி சரி. தெரியாத மாதிரி உட்காருங்க. பொம்பளைங்களுக்கு ஒளியலுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கப்பா. மைக்கேல், மைக்கேல், நீனா இங்க இருக்கிற விஷயத்தை துறகிட்ட சொன்ன உன் தோலை உரிச்சு போடுவேன். உன் தோலை உரிச்சு எப்படி தெரியுமா இருப்ப? உரிச்ச கோழி மாதிரி ஆயிடுவா. பத்திரம். நான் என்ன சார், உலக பேரலை கிளியோபாட்ரா தோலை உரிச்சுட்டு பார்த்தா கூட அசிங்கமா தான் இருக்கும். கேவலம் 5 மீட்டர் தோலும் 50 கிலோ கறியும் சேர்ந்தா தான் சார் அழகு, அடிதடி எல்லாமே.
டிஃபன் எடுத்து வை, உன்னை நான் அப்புறம் பேசிக்கிறேன். நீ புட்டு வேற செய்யறியா? சாப்பிட்டு பாருங்க சார், பிரமாதமா இருக்குமே. வெரி குட், ரொம்ப நல்லா இருக்க. டேய், உண்மையை சொல்லு, இது யாரா செஞ்சது? அது வந்து தோல் எலும்பு அசிங்கம். அது என்னடா இவன் வளர்றான்? வளர்றான் நீயே சொல்லிட்டு இல்ல, அப்புறம் என்ன, பேசாம சாப்பிடு. டேய், உண்மையை சொல்லு, இது யாரா செஞ்சது? ஐயோ, அவர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நான் சொல்ல மாட்டேன். அது வந்து வேற ஒண்ணும் இல்ல, ஹோட்டல்ல இருந்து நாங்க வாங்கிட்டு வந்தோம். ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்தோம்னு சொன்னா நீ சாப்பிட மாட்டேன்னு எங்களுக்கு தெரியும், அதனால தான் சொல்லல. இது ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்ததா? கிடையாதுடா. ஆமா ஆமா சொல்லேடா. ஆமா ஆமா. இல்லன்னு தலையாட்டுறீங்க, ஆமா ஆமான்னு சொல்றீங்க. பாத்தீங்களா சார், இவரை ஏமாத்த முடியாது. நான் சொன்னேன்ல. வரப்பா. டேவிட், நீ ஏதோ உண்மையை மறைக்கிற. அது என்னன்னு சொல்லல, நான் இப்பவே எழுந்து போடுவேன். நான் ஏன்டா அவகிட்ட மறைக்க போறேன்? ஒரு வயசான பாட்டி தெருவுல இந்த புட்டை வித்துட்டு போனாங்க. தெருவுல வாங்குறதுன்னு சொன்னா நீ சாப்பிட மாட்டேன்னு சொல்லித்தான் நான் மறைச்சேன். அதுக்குள்ள இந்த புண்ணாக்கு பைய உளறி தொலைச்சு விட்டாட்டு. நீ வா, அழப்போற இப்போ. அப்படியா? டேய், அந்த பாட்டியை நீ போய் பார்த்து தினம் புட்டுக்கு ஏற்பாடு பண்றான். போய் ஏன் சார் பார்க்கணும், இங்கதான் இருக்காங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, அந்த பாட்டி பக்கத்திலே இருக்காங்கன்னு சொல்ல வர்றான். இல்லடா? ஆமா. டேய், பக்கத்துல தான் இருக்காங்களா? உடனே வர சொல்றான், நான் பாராட்டுறேன்டா. அதுக்கு இல்ல, அவங்க புட்டெல்லாம் விக்கிறதுக்காக தெரு தெருவா போயிருக்காங்க. வந்த உடனே நான் கூட்டி வர்றேன். அவசியம் கூட்டிட்டு வரணும். ஆட்டா ஆட்டா ஆட்டா. டேய், விடியட்டான் உன்னை எலும்பு பண்றேன். இது ஏன்டா அவனை திட்டுற? ஒண்ணு இல்ல, ஒரு அன்பு தானே. அவன் ஏன் என்ன திட்டா நான் சொல்லட்டுமா? டேய், நான் போட்டுக்கிறேன், நீ போடா. அது வந்து வாங்கிட்டு போடா. அது சரி. தைரியமா வாமா, துரை போயிட்டான். வாமா, அலமேல பாட்டி. என்னது அலமேல பாட்டியா? அது யாரு? நீங்கதான். என்னப்பா கிண்டல் பண்றியா? கிண்டல் பண்ணல, நீ பண்ணிய புட்டு, அத தின்னு புட்டு உன் காதல கொண்டாடா புட்டு செஞ்ச பாட்டியன்றான். அப்படியா? இப்ப நான் என்ன செய்யறது? பாட்டியாவு? ஐயோ ஒண்ணுமில்ல, தலைக்கு கொஞ்சம் வெள்ளை அடிக்கிறது, பல்லுக்கு கொஞ்சம் கருப்பு அடிக்கிறது, மூக்குக்கு கண்ணாடி மாட்டிக்கிறது, கழுத்துக்கு ஷேக் டான்ஸ் கத்து கொடுக்கிறது, அவ்வளவுதான். இதெல்லாம் எனக்கா? இல்லமே நாக்கா. துரை சார் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? வேணுமே. அப்ப தடிய புடி, கண்ணாடியை மாட்டிக்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். தலைக்கு வெள்ளை போட சொல்றீங்களே, அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. கண்ணாடி பார்த்தா தானே கஷ்டமா இருக்கும். நீ ஏன் கண்ணாடி பாக்குற? நேரா துரை சாரை பார்க்கும்போது இப்படி கண்ணாடியை மாட்டிக்க, கொஞ்சம் இறக்கி விட்டுக்க, பார்வையை தூக்கிக்க, குச்சியை ஊடிக்க, இடுப்புக்கு இப்படி ஒரு முட்டு கொடுத்துக்க. துரை சார் வணக்கங்க, அப்படித்தான் சொல்லணும். அவையார் பார்த்தது இல்ல? பார்த்தனே. அவ்வளவுதான். கிடுங்க. ஞான பழத்தை புழிஞ்சு. ரொம்ப புளியற, இப்படி புளிஞ்சா பணம் வீணா போயிடும். எனக்கு புரியுது. பயத்து போய் பாலே கேது பழமே கேது பயணி மாலையில முருகா, உன்னை தேடி தேடி எங்கும் காணனே. அப்பா யாரா அந்த கழுவி? இதாண்டா இங்க புட்டு பாட்டி. அப்படியா? பாட்டி, நீங்க செஞ்ச புட்டு இவன் தின்னு புட்டு ஒரே அவஸ்தைப்பட்டு. நான் செஞ்ச புட்டு தானே துண்டு பார்த்தாரு. நான் வச்ச மீன் குழம்ப தொட்டு பார்க்கலையே. நல்லா இத மீன் ஆஞ்சி வச்சு அரிஞ்சு வச்சு புளிய கொஞ்சம் கரைச்சு வச்சு கூட்டி வச்சு கொதிக்க வச்சு இறக்கி வச்சு நாக்குல கொஞ்சம் தொட்டு வச்சா. ஏன்டா நல்ல விஷயத்துக்கு ஒப்பாரி வைக்கிறீங்க? பாட்டி, இந்த தள்ளாத வயசுல எதுக்காக தெரு தெருவா போய் புட்டு வைக்கிறீங்க? இந்த வீட்லயே இருந்து எங்களுக்கு சமைச்சு போட்டு நீங்களும் சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருங்க. ஐயா, அப்புறம் எங்க வீட்டுக்காரரு என்ன டூபா விடுற? உங்க வீட்டுக்காரர் தான் செத்தாச்சின்னு சொன்னீங்க. பாவி மனுஷனே, நான் குடியிருந்த வீட்டுக்காரர் தானே செத்து போயிட்டாருன்னு சொன்னேன். என் வீட்டுக்காரரு கல்லு மாதிரி இருக்கிறாரு. யார் இவரையா சொல்ற? பாட்டி, இவரைத்தான் உங்க வீட்டுக்கார நினைச்சு சமைச்சு போடுங்க. நாங்க கொஞ்சம் வாய்க்கு ருசியா சாப்பிட்டுக்கிறோம். பையன் எப்படி பரவாயில்லையா? தர மாதிரி இருக்கிறாரு. டேய், பாட்டிக்கு வயசானாலும் முகத்துல ஒரு தனி கலை இருக்குடா. பல்லு மாத்திரம் கொஞ்சம் வளைக்கிட்டா கொஞ்சம் சுத்தமா இருப்பாங்க. நீங்க போக பாட்டி, சமையல் அறைக்கு. இடவி மேல் காதல் கொள்ளடா கொள்ளடா டா ஆ ஆ ஆ ஆ.
இந்த பாருங்க, சமையல் வேலையை மட்டும் நீங்க கவனிங்க, மத்த வேலையை நாங்க கவனிச்சுக்கிறோம். யாரு செஞ்சா என்னங்க? ஐயோ, மழையில இப்படி நனைஞ்சிட்டீங்களே, உடம்புக்கு என்ன ஆகுது? ஒண்ணாகாது, ஒண்ணாகாது. போங்க போங்க. ஐயோ, உடம்புக்கு என்ன ஆகுது? உட்காருங்க. ஐயோ, காலை நெஞ்சிட்டீங்களே. என்னடா பாவம், பாட்டி கால் நல்லா முதிச்சுட்டேன், ரத்தம் கட்டிக்கு போகுது, காலை அமைக்க விடுறேன்னு சொன்னா வேண்டாங்கிறாங்க. ஏன் பாட்டி? ஆமாடா தம்பி, நீ வேணாலும் என் காலை தேய்ச்சி விடு, அவரு என் காலை தொடலாமாடா. எனக்கு வேணும். செய்தி உன கையக்கார வலிச்சது, எண்ணெயை தலையிட்டு நேர வெந்நீரை கொண்டு போய் விடு. நீ ஓடு. என்னடா அது? பாட்டி மாதிரியும் தெரியுது, சமயங்களை பேட்டி மாதிரியும் தெரியுது. அவ போற ஸ்டைல பாத்தியா? அது வந்து ஸ்டைல் இல்ல, நான் நினைக்கிறேன் வலி தெரியாம, வலி தாங்க முடியாம வச்சுக்கணும் போறா பாரு இருக்கு, வச்சுக்கணும் போறா. இந்த வர என்னமா நீங்க அதுக்குள்ள பாட்டி வேஷத்தை தூக்கி உறிஞ்சுட்டேன். போங்கண்ணா, இதுக்குதான் பாட்டி வேஷம் போட மாட்டேன்னு சொன்னேன். அவரே என் காலை எடுக்கிறாரு பாத்தீங்களா? அங்கதான் அடிபட்டிருக்கு, அங்க அமுத்தாம. இருந்தாலும் அவர் வந்து என் காலை தொடலாமா? இந்த மாதிரி இடம் வரும்போதுதானே பொம்பளை பிள்ளைங்க சேலையை கடிக்கிறது, அப்படி நகத்தை கடிக்கிறது, இதெல்லாம் வரும். ஒவ்வொரு வீட்டுல என்னென்ன நடக்குது தெரியுமா? மறைஞ்சிருந்து பார்த்தா தானே தெரியும். நீ மாத்திரம் நான் பார்த்துட்டேன்னு சொல்லித்தானே பிடிக்காத மாதிரி நடிக்கிறேன். போங்கண்ணா. வெக்கத்தை பாரு. சும்மா வேஷம் மாத்திரம் போட்டா பத்தாது, தத்ரூபமா நடிக்கணும், அப்பதான் அவனை கவர் பண்ண முடியும். அதுக்கு வேற ஆளா பாரு. டேவிட், உன் திட்டமெல்லாம் எங்கிட்ட பலிக்காதரா. குட் பை. அது உனக்கு தேவையில்லாது. இந்த வீட்டுல நான் இருக்கணுங்கிறத விட அந்த பொண்ணு இருக்கணுங்கிறத நீ அதிகம் விரும்புற. அவளே இருக்கட்டும், நான் வரேன். துரை, நீ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். நீ சொல்றது உண்மையா இருந்தா முதல்ல அந்த பொண்ணை வீட்டு விட்டு வெளியிடணும். ஏண்டா மனசாட்சியோட தான் பேசுறியா? அது இருக்கிறதுனாலதான் இந்த விஷயத்துல இவ்வளவு பிடிவாதமா இருக்கேன். லட்சத்தை விட்டு ஒரு பொண்ணு உண்மையை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு வாய் திறந்து சொன்னதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை வீட்டை விட்டு விளையாடுறது அவளுக்கு தெரியல. நானும் அவளை விரும்ப சொன்னேன். நீங்க சொல்லலைங்க, கடலை தேடி யாரு போகுதுன்னா அது யாரும் போக சொல்லி போறதில்லை, அது இயற்கையோட நீதி. நான் ஏன் உங்களை விரும்புறேங்கிறதுக்கு காரணம் எனக்கே தெரியல. காரணம் இல்லாம பிறக்கிறது தான் தெய்வீக அன்புன்னு சொல்லுவாங்க. ஆனா என்னுடைய அன்புக்கு அப்படி ஒரு புனிதமான பேரு தேவையில்லைங்க. நீங்க கொடுத்த உயிர் உங்க சந்தோஷத்துக்கு பயன்படுத்துன்னு பார்த்தேன். ஆனா என் உயிரை இழந்தாதான் நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னா நான் அதுக்கும் தயாராயிட்டேன். உங்களுக்காக, உங்க சந்தோஷத்துக்காக நான் இந்த வீட்டை விட்டே போயிடுறேங்க. அண்ணா, நான் போயிட்டு வரேன். ஏன்டா அவளை தடுக்கிற? உனக்கு அவளை பிடிக்கலனாக்கா அனுப்புடா, வேணாம்னு சொல்லல. ஏன்டா ராத்திரி நேரத்துல மழை வேற பெய்யுது, பொழுது விடிட்டு இருந்தா இடியே விழுந்தாலும் கவலை இல்லடா, அவ போகத்தான் வேணும். இல்ல நான் போறேன். வேண்டாங்க, நானே போயிடுறேன். என் இதயத்துல விழுந்த இடியை விட என் தலையில விழ போறது எனக்கு பெருசு இல்லை. வரேன். கடைசியா சொல்றேன், இப்படிப்பட்ட ஒரு நல்ல பொண்ணு கிடைக்க மாட்டாடா. அவங்களை போக சொல்லாத, இருக்க சொல்லு. அவன் நல்லவங்கிறதுனால அவளை இங்க போக சொல்றேன். என் முடிவை மாத்திக்க முடியாது, நீ பேசாம. அண்ணா, கள்ளுச்செடியை தான் வளர விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்க நண்பர் முல்லக்கொடின்னு தெரிஞ்சிருந்தோம் வெட்டி எரியணும்னு சொல்றாரு. எரியட்டும். பாருங்க, இந்த கொடி பாதையில கிடந்து கருகுமே தவிர பக்கத்து தோட்டத்துல வளர போறதில்லை. இது நம்ம மீனாவா தான் நினைக்கிறீங்க? நம்ம மீனா பக்கத்திலேயே போட்டோ இருக்கு, பாக்கல? ஆமாண்டா, அவளேதான் தற்கொலை செய்ய முயன்ற குற்றத்துக்காக
போலீஸ் அவ பேர்ல கேஸ் போட்டிருக்காங்களா. இப்ப 10 மணிக்கு கோர்ட்ல விசாரணை நடக்க போகுது. நீ ஏன்டா கவலைப்படுற? அவ ஏன் என்ன சாகலைன்னா? அப்படிலாம் பேசாத, அவ சாக கூடாது. ஆமா, திடீர்னு செத்தாதான் உனக்கு பிடிக்காத. மழையில போய் நனைஞ்சு தலையில இடி விழுந்து அணுவா சித்திரவதைப்பட்டு செத்தாதான் உனக்கும் பிடிக்கும். முட்டாள்தனமா வளராது. உடனே போய் ஒரு நல்ல வைக்கல வச்சு வாதாடி அவளுக்கு கோர்ட்ல தண்டனை கொடுக்காம காப்பாத்தணும். சீக்கிரம் தண்டனைய கோர்ட்ல கொடுத்துட போறாங்க. வீட்டு கூட்டியாந்து உன் கையால தண்டனை கொடு. அப்பதான் உனக்கு நிம்மதி. உனக்கு கிட்ட இருக்கா? இப்ப என் கூட வரப்போறியா இல்லையா? நான் வரணுமா? நான் வரமாட்டேன்டா. அது மாத்திரம் இல்ல, மீனா இந்த வீட்டுக்குள்ள வந்துச்சு, நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன்டா. ஏன்டா இப்படி சொல்ற? இந்த காய் துப்பு வாடா என் முகத்துல. உனக்கு வேணா அவன் முகத்தை முடிக்கிறதுக்கு யோகியதை இருக்கலாம், எனக்கு இல்லடா. டேய், நீ மனசாட்சியோட தான் பேசுறியா? அது இருக்கிறதால தான் நான் ஸ்ட்ராங்கா பேசுறேன். நீ ஏன் இப்படி பேச எனக்கு நல்லா தெரியுதுடா. உனக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறத விட அந்த பொண்ணை காப்பாற்ற வேண்டியது முதல் கடன். கடமை வீரம் புறப்பட்டாங்க. அம்மா, தற்கொலை செய்ய முயற்சிக்கிறது பெரிய குற்றம்னு உனக்கு தெரியாதா? தெரியும். அதை விட தனியா ஒரு பெண் இந்த சமுதாயத்துல வாழ நினைக்கிறது பெரிய குற்றங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு அப்பா அம்மா கிடையாதா? இல்லங்க. திருமணம் ஆயிடுச்சு. அப்போ கணவர் எங்கே? இதே ஊர்ல தான் இருக்காரு. அவர் பேரு? நான் எப்படிங்க சொல்றது? சரி, அவர் எங்கே வேலை செய்யறாரு? தெரியாது. வீடு எங்கேனாவது தெரியுமா? தெரியாது. இப்படி குழப்பமான பதில சொன்னா நீ செய்த குற்றத்துல இருந்து தப்ப முடியும்னு நினைக்கிறியா? கணம் கோட்டார் அவர்களே, இந்த குழப்பத்துக்கு நான் தான் காரணம். என்ன மன்னிச்சிருக்க. யார் நீங்க? நான் தான் சார் இந்த பெண்ணுடைய கணவன். ஏமா, இவர் சொல்றது உண்மையா? ஆமாங்க. மீனா செஞ்ச தப்புக்கெல்லாம் நான் தான் காரணம். வேலை தேடி இந்த ஊருக்கு வந்தனா பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆர்வத்துல என் மனைவியை கூட மறந்துட்டேன். வறுமையினால என்னை தேடி தேடி பார்த்துட்டு அவ இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார். பத்திரிகையில செய்தியை பார்த்த உடனே தான் எனக்கு விஷயமே தெரிஞ்சது. பதவி அடிச்சு ஓடி வந்திருக்கேன். இனிமேலாவது மனைவியை ஒழுங்கா வச்சு காப்பாத்துவீங்களா? இனிமே என் மனைவியை விட்டு நான் பிரியவே மாட்டேன். ஏமா, நீ மறுபடியும் இந்த மாதிரி செய்ய மாட்டியே? இல்லங்க, இனிமே அந்த மாதிரி எண்ணமே எனக்கு வராதுங்க. சின்ன வயசு பொண்ணா இருக்கிறதுனால உன்னை மன்னிச்சு விடுதலை செய்யறேன். போதும். முகத்துல பாக்குற மாதிரி என்ன இருக்குது? பாவம் குழந்தை எல்லாம் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்குது. இந்த மாலையை போடு. பப்ளிக்கா கோர்ட்ல ஒத்துக்கிட்டு இருக்கிற பொண்டாட்டின்னு அது இடத்துல போடு. பொம்பளை பின்னால துரத்திட்டு போற ஆம்பளை தான் பாத்திருக்கேன். ஆனா வீட்டை விட்டு துரத்துற பொண்ணை மறுபடியும் சேர்த்துக்கிறதா இன்னைக்கு தாண்டா பாக்குறேன். ரொம்ப சந்தோஷம். நான் நினைச்சேன் நீங்க உங்ககிட்ட வெறாண்டால எதையுமே பேசக்கூடாதுங்கிறது. நிக்கிறியா? மாத்திக்க சீக்கிரம். வாழ்க 16 பருவாரம் வாழ்க. அடையா 16 ஊரு பூரா முக்காமா இருக்குது. கல்யாணம்னா கைய பிடிக்கிறேன்டா, தோலை பிடிக்கிறேன். யாருக்கா உனக்கு? ஏன் தேடி கல்யாணம் சொல்லல? இன்னைக்கு என்ன தேதி? 7. தினங்கள் ஒரு வாரம் 7 சுரங்கள் ஒரு ராகம் 7 முறைதான் பிறவி வரும். அந்த 7லும் நமக்குள் காதல் வரும்.
இரவு வேகம் புது இரவு மோகம் முழு நிலவில் நாடம் எதுவரையில் போகும் 7 தினங்கள் வாரம் 7 சுரங்கள் 7 முறை தான் பிறவி வரும் அந்த 7லும் நமக்குள் காதல் வரும் முதலிரவு வேகம் புது இரவு மோகம் முடிந்தவரை போகும் புதிய சுகம் காணும் 7 தினங்கள் ஒரு வாரம் 7 சுரங்கள் ஒரு ராகம் 7 முறைதான் பிறவி வரும் அந்த 7லும் நமக்குள் காதல் வரும் அண்ணா என்ன இதெல்லாம் பெரிய பெரிய விருந்துங்கள்ல இத மரமா கொடுப்பாங்க மருந்து மைக்கேல் சார் இந்த மருந்துங்கிற பேரை முழுசா சொல்ல முடியாத சோம்பேறி பசங்க எல்லாம் முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் மாத்திரம் வச்சுக்கிட்டு மதுன்றான் ஆமாண்டா மன்னிக்கணும் சார். பரவாயில்ல கடவுளையே டேகின்றான் சரிடா போதும் நிறுத்துங்கண்ணா இதெல்லாம் போலீஸ்ல தெரிஞ்சு எவ்வளவு கேவலம் என்னது என்ன யாரும் டச் பண்ண முடியாது நான் யாரு டேவிட்டா கொக்கா நான் இங்க ரோட்லயும் குடிப்பேன் வெளியே போய் வீட்லயும் குடிப்பேன் வாங்க சார் போகமா போய் வாங்கலாம் வாப்பா ஐயோ ஐயோ வெளியே வர நீ என்னப்பா குடுக்க அது வேற இருக்குதா? சார், கம் கம் வாரு. எல்லாமே ஆடு. ஐயா சார் ஏய்
விட்டுறானுங்க. இதே வேலையா போச்சு. வாரத்துக்கே ஒருத்தொருத்த யாருக்கோ பொண்ணாட போத்தி விட்டுறானுங்க. ஆனா பாவம் இத நீதானே நெசவாளி. அவனுக்கு இது வரைக்கும் பொண்ணாட போத்துறதா சரித்திரமே இல்ல. பொண்ணாடா இந்த நாராஜ் பையன் குழந்தை அவனுக்கு கூட பொண்ணாட போத்துறதா சொன்னாங்க. மைக்க தொந்தரவு தாங்க முடியல. போலீஸ கூப்பிடுறா. மிஸ்டர், போலீஸ் ஆபீசர் தான் உங்களை பிடிச்சு கொண்டு இருக்காங்க. தெரியுதா? என்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. தெரியுதா? நான் குடிப்பேன், குடித்துக் கொண்டே இருப்பேன். ஏன்? எதற்காக? பர்மிட் வச்சிருக்கேன், அதுக்காக குடிப்பேன். மிஸ்டர், பர்மிட்டே இருந்தாலும் நீங்க உங்க வீட்டுக்குள்ள தான் குடிக்கணும், ரோட்ல குடிக்க கூடாது. ரோட்ல குடிக்கிறதுக்கு ஏதாவது பர்மிட் வச்சிருக்கீங்களா? பி குவைட். உங்களை நான் இப்ப சரி கேள்வியில கேட்க போறேன். இப்பவா? ஆமா. ஐயோ, குடிவாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு. உங்க வீட்டுல அவங்க நண்பர் துரைன்னு இருக்காரு. அவர் யாரு? என்ன தொழில் பார்க்கிறார்? அவர் ரொம்ப நல்லவருங்க. குடிக்கிற பழக்கம் எல்லாம் அவருக்கு கிடையாது. குடிக்க தெரியாது, ஆனா கொள்ளடிக்க தெரியுமோ? சார், துரையை பத்தி அப்படி சொல்லாதீங்க சார். அவன் எனக்கு ரொம்ப வேண்டியவன், நெருங்கிய நண்பன். சொல்லுவாங்க, அயோக்கியனா பார்த்து பழகு, அப்பத்தான் பிரியும் போது துயரமே இருக்காதுன்னு. பிரியவே கூடாதுங்கிற ஒரே காரணத்தினாலதான் சார் இப்படிப்பட்ட ஒரு நல்லவங்கிட்ட நான் பழகிட்டு இருக்கிறேன். சார், நீங்க பாட்டுக்கு அனாவசியமா ஏதோ சந்தேகப்பட்டு அவனை ஒண்ணு கிடக்க ஒண்ணு செஞ்சிடாதீங்க சார். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, உங்க நண்பர் துரை இருக்காரு, அவர் ஒரு பெரிய திருட்டு கூட்டத்துல மெம்பர். அவங்க ஏதோ ஒரு பெரிய திட்டத்தோட தான் இந்த ஊருக்கே வந்திருக்காங்க. அந்த திட்டம் என்னன்னு தெரிஞ்சு நீங்க எனக்கு சொன்னீங்கன்னா உங்க நண்பரை மட்டும் காப்பாற்ற எங்களால முடியும். ஐயா சார், இத என்னால நம்பவே முடியல. ஆனா நீங்க ஒரு அதிகாரி, நீங்க சொல்லும் போது இதை என்னால நம்பாம இருக்கவும் முடியல. எனக்கு ரொம்ப வேண்டியவன் சார் துரை. ஆனா அதே சமயத்துல நான் சட்டத்துக்கு ரொம்ப பயந்தவன். இந்த விஷயத்துல உங்களுக்கு என்னால என்ன உதவி பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிடுறேன் சார். தேங்க்யூ சோ மச். பட் ஒன் திங் ஐ டெல் யூ, இந்த விஷயத்தை உங்க நண்பர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நினைக்காதீங்க. அவர் முதலாளிக்கு உண்மையானவர், சொல்ல மாட்டார். கேட்க மாட்டேன் சார், நிச்சயமா நான் அவனை கேட்க மாட்டேன் சார். அவனை ஃபாலோ பண்ணி உண்மையோட நான் உங்களை வந்து பாக்குறேன் சார். வெயிட் மிஸ்டர் ஜார்ஜ். டேவிட், இந்த இன்ஸ்பெக்டர் இந்த விஷயமா உங்களை அடிக்க சந்திப்பார். உங்களுக்கு தேவையான உதவிகளை இவர்கிட்ட கேட்கலாம். சரி சார், ரொம்ப தேங்க்ஸ். மிஸ்டர் ஜார்ஜ், you can proceed. பேசாம நிக்கிறீங்களே, என்ன பண்ணு சொல்லுங்க சார். இந்த புடவை வேணும் சார், என் புடவை. வாங்கோயா வாங்கோ, என்ன வேணும்? உள்ள போனோம் கோயா. எதுக்கு? சிட்டிங் பார்க்க போகுது. சட்டை வாங்கி இருக்குது? இல்ல, உள்ள போய் தான் வாங்கணும். அங்கே சட்டை வாங்கணும், இங்கே ஃபிட்டிங் பார்க்கணும். அம்மா சீக்கிரம் என் அளவுக்கு ஒரு ஸ்லாக் கொடு. ஒண்ணு போதுமா சார்? நேரம் காலம் தெரியாம எனக்கு ஒரு பட்டி ஜனியன் கொடுமா. இது பட்டி ஜனியனா? ஜட்டி பண்ணிட்டு. ஐயோ, 2 சட்டையை கொடுமா. எடுத்துக்கடா. டேய், நீ போடா, இந்த வந்துடுறேன். நான் போல. அடே போடா. வாய் வாய், சட்டையை வாங்கியாச்சு, ஃபிட்டிங் பார்க்க போறோம். ஆம்பளை ஃபிட்டிங் ரூம் அங்கே இருக்கும், இங்கே பொம்பளை ஃபிட்டிங் ரூம். இங்கே நாங்க ஃபிட்டிங் பாத்துக்கிறோம். உள்ளே போடி, அங்கே போடா. ஐயோ, நான் கொஞ்சம் பாத்துட்டு போறேன். நீ பொம்பளை? சார், லேடிஸ் ரூமுக்குள்ள போய் ரொம்ப நேரம் ஆகுது, இன்னும் ஃபிட்டிங் பாக்குறாரா? டேய், அந்த ரூமுக்குள்ள தாண்டா ரகசியமே இருக்குது. இப்போ நமக்கு ஏதாவது ஒரு பொம்பளை சிநேகிதம் கிடைச்சாதான் அந்த ரூமுக்குள்ளேயே போக முடியும். சார், என்ன ஒருத்தி லவ் பண்றா சார்? உன்ன ஒருத்தி லவ் பண்றாளா? ஏன்னா வேறியா? ஆமா சார், அந்த கடையில உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாலே அவதான் சார் என்ன லவ் பண்றா. அடிமடியிலே கை வைக்கிறியா? அவ என்ன லவ் பண்றாடா? என்ன பார்த்து கண்ணடிச்சா சார்? என்ன என்னடா பார்த்து கண்ணடிச்சா? என்ன பார்த்து தான் கண்ணடிச்சாங்க. இப்ப நம்ம 2 பேரும் சண்டை பிடிச்சுக்கிட்டு யார் ஜெயிக்கிறோமோ அவங்க போய் லவ் பண்ணாங்கறியா?
அவன் எப்படியோ கண்ணடிச்சிருக்கான். நமக்கு அந்த ரூமுக்குள்ள போறதுக்கு ஒரு பொம்பளை தயவு தேவை. அவ பொம்பளை தானே? சத்தியமா? ஆமா. அவ லவ் பண்றாளான்னு எப்படி உறுதிப்படுத்திக்கிறது? லவ் லெட்டர் எழுதுங்க. உதச்சா? ஏன் சார் அவகிட்ட கொடுக்குறீங்க? எழுதுனதா பையில வச்சுங்க. அதே மாதிரி ஒரு வெள்ளை பேப்பரை கையில வச்சுங்க. அவ வரும்போது நைஸா அதை நழுவு விடுங்க. அவ ஆசையா குனிஞ்சு எடுக்கும்போது, சாரி மேடம் அது வெத்து காகிதம், இது வரைக்கும் எழுதுனு எடுத்து கொடுத்துருங்க. வெத்து காயத்தை எடுக்கும் போது கால் இருக்கிறதையும் கழட்டி எடுத்தானா நான் முதல்ல ஓடிடுறேன். நான் உன்னை துரத்தவா? இல்லை அறிவில்ல, எப்படியும் நம்ம காரியம் ஆகணும் சார். அவ வரதுக்குள்ள எழுதுங்க சார். என்னடா என்னடா? ஐயோ என்கிட்ட வெறும் காகிதம் தானே இருக்குது, பேனா இல்லையே. ஐயோ என்கிட்ட பேனா தானே இருக்கு, காகிதம் இல்லையே. இப்ப என்ன? அறிவில்ல, ரெண்டு இருக்குல்ல, கொண்டாடா கொண்டாடா. கேமம், கேமத்திற்கு எழுதவும். உங்க அம்மா சௌக்கியமா? என்ன சார் இப்படியா சார் எழுதுறது? உன்னை நினைச்சு ராத்திரி பூரா எனக்கு தூக்கமே வரல. ராத்திரி பூரா தூக்கமே வரலன்னு எழுதுனா அப்ப அந்த பொண்ணு சிங்கிள் டீயும் ஒண்ணா மடையா நறுக்கு தெரிச்ச மாதிரி நேரா கேட்டுருவான்டா. நான் உன்னை லவ் பண்றேன், உன் வசதி எப்படி? சரின்னா ஒத்துக்க, இல்லன்னா விட்டுடு. இப்படிக்கு ஒன்னா சார் கையெழுத்து போடுறேன். அறிஞ்சிருவேன். நான் எழுதுறது நீ கையெழுத்து போடுறதா? சார் வரா சார். வழக்கமா இந்த கழுதைக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுப்பேன். இன்னைக்கு ஒண்ணும் கொடுக்கல. உங்க லெட்டர் கொடுத்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். பை பை. காதல் காயத்தை தின்னுட்டு கழுத போட்டு பிடிக்கிறா. ஆமா, சாப்பிட கூட இல்லாம நீங்க ரெண்டு பேரும் எங்க போய் சுத்திட்டு வரீங்க? பொம்பளை ரெடி அலையிறோம். என்னது? அவன் உளறாமா? ஒண்ணு இல்ல, ஒரு நல்ல காரியத்துக்காக பொம்பளை கிடைக்குமான்னு தேடணும். ஒருத்தி கூட கிடைக்க மாட்டேன்றா. அப்படியா? நல்ல காரியம் என்கிட்டே சொல்லிருக்கலாமே, நானும் உதவி செஞ்சிருப்பேனே. சார் நம்ம ரெண்டு பேருக்கும் மூளையே கிடையாது சார். இவங்க ஒரு பொம்பளை நம்ம மறந்தே போயிட்டோமே. அது அவங்களோட அடிக்கடி ஞாபகப்படுத்துறான். வாய திறக்காதடா, மான மரியாதையா போயிடும் போல இருக்கு. என்ன பண்ணுவேன்? இதே பண்ணுங்க சார். மீனா ஒண்ணு இல்லம்மா, உன் புருஷன் ஏதோ கெட்ட வழியில போறதாக நினைக்கிறேன். யார பார்த்து அப்படி எல்லாம் பேசுறீங்க? அவர் என்ன தப்பு செஞ்சாரு? எதை வச்சு இப்படி எல்லாம் சொல்றீங்க? வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறதா? இதெல்லாம் அவர் கேட்டாருன்னா மறு நிமிஷமா இந்த வீட்டுல இருக்க மாட்டாரு. தப்பு செய்யறவங்களை கண்டா அவருக்கு பிடிக்காது. அவரே தப்பு செஞ்சாரு என்ன அர்த்தம்? அதுவும் நீங்க இப்படி சொல்லலாமா? உங்க வாயில இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் வரலாமா? வரலாமான்னு கேக்குறேன். சொல்லுங்க, எதை பார்த்து அப்படி சொன்னீங்க? எதை வச்சு அப்படி சொன்னீங்க? அம்மா, இந்த வேகத்துல கொஞ்சம் கூட குறைக்காம அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சொல்ல முடியுமா? நான் ஏன் போலீஸ் ஸ்டேஷன் போனோம்? அவங்க தானே உன் புருஷனை தர்றாங்க. அண்ணா, என்னண்ணா சொல்றீங்க? போலீஸ்ல என் புருஷனை தேடுறாங்களா? என்னண்ணா சொல்றீங்க? இல்லண்ணா, நீங்க உண்மையை மறைக்கிறீங்க. என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்லுங்கண்ணா. அதுதான் சொல்ல மாட்டேன். ஆனா ஒண்ணு மீனா, நான் சொல்ற இடத்துக்கு நீ போகணும். அங்க யார் யார் இருக்காங்க, என்னென்ன பண்றாங்க, அவங்களுக்கும் உன் புருஷனுக்கு என்ன தொடர்புங்கிறத கண்டுபிடிச்சிட்டு வா. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிண்ணா. அவரை போலீஸ் பிடிச்சுக்கிட்டா? போலீஸா? பிடிக்க மாட்டாங்க. ஏன்னா நான் உங்ககிட்ட அடிச்சது ஒரு டூப். இந்த நிலைமை அப்படியே நீடிக்க விட்டுட்டோம்னா கண்டிப்பா போலீஸ் ஒரு நாள் தேடத்தான் செய்வாங்க, பிடிக்கத்தான் செய்வாங்க, உள்ள போடத்தான் செய்வாங்க. சரிண்ணா, அப்ப வாங்க அந்த இடத்தை காட்டுங்க. கோலத்துல என் தங்கச்சிய பார்த்து பார்த்து அப்படியே நான் பூரிச்சு போயிட்டேன். வாழ்க்கையில நான் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோங்கிற சந்தோஷத்துல கொஞ்ச நாளைக்கு நான் நிம்மதியா இருந்துட்டேன். ஆனா 6 மாசத்துக்கு மேல என் தங்கச்சியை பார்க்காம என்னால இருக்க முடியல. அவளை பார்த்துட்டு வரலான்னு போனேன். அங்க நான் என்ன பார்த்தேன் தெரியுமா? வா
வேண்டாத்தா, என்கிட்ட வராதீங்க. குடிக்கிறவங்கள நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கும். பார்த்தாலே எனக்கு ஒரே நடுக்கமா இருக்கு. வேண்டாத்தா, வேண்டாம். தயவு செய்து வெளியே போயிடுங்க. என் வீட்டுல இருந்துகிட்டு என்னைய வெளியே போக சொல்றியா? என்ன தைரியம் உனக்கு? அப்படி எல்லாம் நினைக்காதீங்க. நீங்க போக வேண்டாம். நான் வேணும்னா போயிடுறேன். எவனடி பார்க்க போறாங்கற? நீங்க உங்க நிதானத்துல பேசலைங்கிறது நினைச்சு நான் கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சுக்கிறேன். ஆனா இந்த காட்சி எங்க அண்ணா பார்த்தாருன்னா இப்படிப்பட்ட வாழ்வுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம்னு நினைச்சு அந்த நிமிஷத்திலே உயிரை விட்டுடுவாரு. வேண்டாங்க, இனிமே இப்படி எல்லாம் குடிக்காதீங்க. குடிகாரன்னு நினைச்சாலே உங்க அண்ணன் உயிரை விட்டுருவான்னா, நான் ஒரு திருடன்னு தெரிஞ்சா என்ன? நீங்க ஒரு திருடனா? ஏன் கேவலமா இருக்க? அப்ப உங்க அண்ணன் வீட்டுக்கே போயிடு. முன்னாடி குடிகாரனை கண்டா பயம்னு சொன்ன, இப்ப பக்கத்திலே வந்துட்ட. கொலகாரனை கண்டதும் குடிகாரம் பரவாயில்லைன்னு தோணுது. அத்தா, ஒருவேளை சாப்பிட்டாலும் உண்மையா உழைச்சு சாப்பிட்டாதான்னு உடம்புல ஒட்டும். வேண்டாங்க, நான் சொல்றத கேளுங்க. அந்த கேவலமான தொழில் நமக்கு வேண்டவே வேண்டாங்க. எனக்கே பத்தி சொல்றியா? உள்ள பாட்டில் வச்சிருக்க, நிறைய ஊத்திக்கிட்டு வா. ஓடு ஓடு. சேகர், இந்த காட்சியை நான் பார்த்தேன்னா உடனே உயிரை விட்டுருவேன்னு என் தங்கச்சி சொன்னா. ஆனா நான் உயிரை விடல. காரணம், உன்னை திருத்திடலாங்கிற ஒரே நம்பிக்கை. உன் மனைவியை அடிக்கிறதுக்கோ உதைக்கிறதுக்கோ உனக்கு உரிமை உண்டு. அதை நான் தடுக்க வரல. கஷ்டமோ நஷ்டமோ மனைவி கணவன் கூட வாழ்றதுதான் பெருமை. ஆனா உனக்கு ஒண்ணுன்னா அதனால பாதிக்கப்படுறது என் தங்கச்சியோட வாழ்க்கை. நீ சட்டத்தின் பிடியில சிக்கும் போது கொடுமையின் கோரப்பிடியில சிக்கி தவிக்க போறது என் தங்கச்சி. அந்த நிலை அவளுக்கு வரக்கூடாது. சேகர், நடந்தது நேத்தோட மறந்து, இன்னைக்கு திருந்தது, நாளைக்கு உங்க வாழ்க்கை மறந்து. நான் திருந்துடுறேன், ஆனா உன் தங்கச்சி விதவை ஆயிடுவா. சேகர், என்னப்பா சொல்ற? ஆமா, நான் திருந்தணும்னா அந்த கூட்டத்தை விட்டு வெளியே வரணும். வெளியே வந்தா என் தலைவன் என்ன கொன்னுடுவான். உன் தலைவன் அவன் எங்க இருக்கான் சொல்லு. அவசியம் தெரிஞ்சுக்கணுமோ? நான் தான். நீங்களா சார்? உங்க முயற்சியால் தான் என் தங்கச்சி கழுத்திலேயே தாலி கயிறு விழுந்துச்சு. ஆனா அது இன்னைக்கு தூக்கு கயிறா மாறி அவன் கழுத்தையே நெரிச்சிட்டு இருக்கு. இந்த ஆபத்துல இருந்து அவளை காப்பாத்தணும்னா நீங்க மனசு வச்சாதான் சார் முடியும். என்ன பெற்றவங்களுக்கு நான் கொடுத்த வாக்க நிறைவேற்றணும்னா நீங்க தான் சார் உதவி செய்யணும். சார், எப்படியாவது சேகர் உங்க கூட்டத்திலிருந்து விடுதலை செஞ்சிருக்கு சார். அது அவ்வளவு சுலபம் இல்லப்பா. சேகர் என் வரதுகை மாதிரி சார். சேகர் இடத்துல யாரும் இருந்துடலாம். ஆனா என் தங்கச்சிக்கு புருஷனா சேகரை தவிர வேற யாரும் இருக்க முடியாதுங்க. சேகர் இடத்துல யாரு இருந்துடலாமோ? ஏன் நீயே அந்த இடத்துக்கு வந்துட சார்? அப்படியா? உன் தங்கச்சி மேல உனக்கு உண்மையிலேயே பாசம் இருந்தா இவன் இருக்கிற இடத்துக்கு நீ வந்துடு. நிச்சயமா நீங்க அவருக்கு விடுதலை கொடுக்கறது உண்மையா இருந்தா கண்டிப்பா அந்த இடத்துக்கு நான் வந்துடுறேன் சார். அண்ணா, சாந்தி, உன்னை வாழ வைக்கிறதுக்காக என்னையே நான் அழிச்சுக்கிறேன், கவலைப்படாதம்மா. அதுதான் என்னுடைய சந்தோஷம். அதை கெடுக்கிறாங்க. சேகர், நான் இவ்வளவு தூரம் துணிஞ்சதுக்கு என்ன காரணங்கிறத புரிஞ்சுக்கிட்டு என் தங்கைய நல்ல முறையில வாழ வைப்பா. வாங்க சார், போகலாம். ஆனா ஒரு கண்டிஷன். நீ என் கூட இருக்கிற வரைக்கும் சேகர் வெளியில இருப்பான். நீ எந்த நிமிஷம் என்னை விட்டு போகணும்னு நினைக்கிறியோ அப்பவே அவன் உள்ள வந்துடுவான். சம்மதமா? சம்மதம். அப்படின்னா இப்ப தெரிஞ்சுக்க யார் உன் தலைவன். எப்பவுமே எல்லாருக்கிட்டையும் நான் யாருன்னு காட்டிக்கிறது கிடையாது. சேகர், உன் மனைவியோட சந்தோஷமா அமைதியா வாழ்க்கை நடத்து. தேங்க்யூ சார். கமா. கமான் தர.
இதுதான் மீனா நான் திருடனா நினைக்கிறேன். இப்ப சொல்லு, என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற? ஒரு சுயநலக்காரர் நினைக்கிறேன். என்ன சொல்ற? ஆமா, உங்க தங்கச்சிங்கிறதுக்காக அவன் புருஷன் திருடனா இருக்க கூடாது, நான் யாரோ ஒருத்திங்கிறதுக்காக என் புருஷன் திருடனா இருக்கலாமா? மீனா. ஆமா, மீனாதான். உங்க மனைவிதான் கேட்கிறேன். எனக்கும் ஒரு அண்ணன் இருந்தா நீங்க உங்க தங்கச்சி மாப்பிளைய கேட்ட மாதிரி இன்னைக்கு உங்களையும் கேட்டிருப்பானே. அவனுக்கு என் மேல பாசம் இருந்தா உங்களை திருத்தி அவன் திருடனா மாறி என்னையும் வாழ வச்சிருப்பானே. இல்லைங்க, எனக்கு அண்ணன் இல்ல. எனக்கு அண்ணன், அம்மா, அப்பா, தெய்வம் எல்லாமே நீங்க தானே. இதுக்கு பேரு திருமாங்கல்யங்க. இது நீங்க தந்ததுதான். வாழ்க்கை பூராவும் என் மனைவியை கண் கலங்காம காப்பாத்துவேன், அதை கடையாள மாட்டா இந்த சின்னத்தை கட்டுறேன் அப்படிங்கிற தத்துவம் இதுக்குள்ள அடங்கிருக்கிறதா பேதை பெண்குலமே நம்பிக்கிட்டு இருக்குங்க. என் நம்பிக்கையை காப்பாத்துங்கத்தா. நீங்க நல்லவரா மாறிடுங்க, அந்த கூட்டத்தை விட்டு வந்துடுங்கத்தா. கவலைப்படாத, எப்படியாவது அந்த கூட்டத்தை விட்டு நான் விலகி வந்துடுறேன். தைரியம் வந்துட்டு. அத்தா, வந்துட்டீங்களா? ஏன் வரமாட்டேன்னு நினைச்சிய? இல்லத்தா, உங்களை அவங்க எங்க போக விட மாட்டாங்களோ நினைச்சு நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன். நீங்க இவ்வளவு சீக்கிரம் வீடு திரும்பினில இருந்து அங்க என்ன நடந்திருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுதத்தா. என்ன நடந்திருக்கும்? நீங்க இங்கிருந்து போன உடனே உங்க தலைவர் என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்டிருப்பான். அதுக்கு நீங்க இனிமே உங்க கூட்டத்துல இருக்க நான் விரும்பல அப்படின்னு சொல்லிருப்பீங்க. அதனால என்ன நடக்கும் தெரியுமில்ல, ஜாக்கிரதை அப்படின்னு மிரட்டி இருப்பான். என் உயிரே போனாலும் கவலை இல்லை, உன் மேட்டலுக்கு நான் பயப்பட மாட்டேன். நல்லவனா என் மனைவியோடு சந்தோஷமா ஒரே ஒரு நாள் வாழ்ந்தாலே போதும், வரேன் அப்படின்னு சொல்லி விருன்னு வந்திருப்பீங்க. கரெக்டாத்தா? ஏன் தான் கண் கலங்குறீங்க? மீனா, உன் கற்பனையில் இருக்கிற நேர்மை கூட உன் கணவன்கிட்ட இல்லையே நினைச்சேன். எனக்கு அழுக வந்துருச்சு. மீனா, அந்த கூட்டத்துல இருந்து விலகிறது எனக்கு ஒரு நிமிஷம் வேலை. ஆனா அடுத்த வினாடி என் தங்கச்சியோட நிலைமை, நான் என் தாய்க்கு கொடுத்த வாக்குறுதி, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கடமை எல்லாமே நாசமாயிடும். மீனா, நாசமாயிடும். அதை நினைக்கிற போதுதான் எனக்கு பயமா இருக்கு. தங்கையா தாரமாங்கிற கேள்வி சம்பட்டி அடி போல என் இதயத்துல விழுந்துட்டு இருக்கு. உனக்காக என் தங்கச்சி திருடன் மனைவியா இருக்கணுமா, இல்ல அவளுக்காக நீ அந்த இடத்துல இருக்கியாங்கிறதா நீ செய்ய வேண்டிய முடிவு? சொல்லு மீனா. தங்கச்சிக்காக திருடனா இருக்கேன்னு நீங்க பெருமைப்படலாம், ஆனா எனக்காக என் அண்ணன் திருடனா இருக்காரேன்னு நினைச்சு உங்க தங்கச்சி சந்தோஷப்பட மாட்டா. அவ மனசுல இருக்கிற வேதனையும் போராட்டமும் அவளை கேட்டாதாங்க தெரியும். நீங்க செய்த தியாகத்தால உங்க தங்கச்சி ஏதோ வாழ்ந்துகிட்டு இருக்கா. உங்க அன்பு மழையால பட்டமரம் போல இருந்த என் வாழ்க்கை துளிக்க ஆரம்பிச்சிருக்கு. இடையில ஒரு புயல், அந்த புயலால ஒரு பாதகம் ஏற்படுதுன்னா அது உங்களால வாழ்ந்துகிட்டு இருக்கிற எங்களுக்கு ஏற்படலாங்க, ஆனா எங்களை வாழ வச்ச உங்களுக்கு ஏற்படக்கூடாதுங்க. மீனா, எந்த ஆபத்து வந்தா என்ன, என் தலையெழுத்து. நன்றி உணர்ச்சி என் இதயத்துல இருக்கிறவரை கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்காக நான் எதையுமே தாங்கிக்க தயாரா இருக்கேன். ராமன் கூட வாலிய கொன்னு கொலகாரங்கிற பட்டத்தை சுமந்துகிட்டாரு. காரணம், கொடுமையே உருவான ராவணனை அழிக்கிறதுக்காக. அதே ராவணனை காப்பாத்துறதுக்காக அந்த வாலிய கொன்னு இருந்தா அத்தான் அவருக்கு சரித்திரமே இருந்திருக்காது. நன்றிக்காக வாழ்ந்துட்டு இருக்கிற பிராணிய கூட நான் தான் சொல்றாங்க. என்ன பத்தி யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. அப்ப எனக்கும் கவலை இல்லை, நானும் உங்க கூட வந்துடுறேன். புறப்படுங்க. எங்க? உங்க கூடாரத்துக்கு. மீனா, ஆமா, உங்க மனசை மாத்த முடியல, என் மனசை நானே மாத்திக்கிறேன். திருட மனைவியா இருக்கிறத விட திருடியாவே இருந்துடுறேன். மீனா, சட்டம் உங்களை தண்டிக்கும் போது என்னையும் தண்டிக்கட்டும். மீனா, சமுதாயம் உங்களை கால் துப்பும் போது என்னையும் துப்பட்டும். மீனா, என்ன குழப்பறதுக்காகவே நீ இந்த உலகத்துல பிறந்திருக்கேன்னு நினைக்கிறேன். வேண்டாம் வேண்டாம் உதவி தண்டாலும் என்ன விடாப்படியா பிடிச்சு உயிரை வாங்கிட்டு இருக்கேன். என் கண் முன்னால இருக்காது, தொலைஞ்சு போ.
இஷ்டம் எப்படியோ அப்படியெல்லாம் நடந்துக்கிறேன். இன்னும் எத்தனை தடவை வேணாலும் அடிங்க. ஆனா சாப்பிட்டு படுங்கத்தா. எனக்கு ஒண்ணும் தேவையில்லை, போயிங்க. ஆமா, படுக்க போகும்போதும் கொட்டாய் விடு, எந்திரிக்கும் போதும் கொட்டாய் விடு. ஏன்டா தொந்தரவு பண்ற? மணியராச்சு, பத்தாச்சு. பகலா ராத்திரியா? டேய், விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சுடா, சோத்து வேலையா வந்துச்சுடா. எழுந்துடா, பக்கத்துல கிடக்க அத்தையும் எழுப்புடா. மீனா, ஏய் மீனா. ஏய் தேவி, என்னடா அது? மீனா எங்கடா காணோம்? மீனா காணோமா? என்ன லெட்டரு? துரை, இரவு ஏன் வருது தெரியுமா? தன்னை மறந்து தூங்கத்துக்கு. ஆனா மறுபடியும் கண் விழிக்கிறப்போ புது மனிதன் ஆயிடணும், கவலைகளை மறந்துடணும். உட்காருங்க மாஸ்டர். நோ தேங்க்ஸ். ஒண்ணுமில்ல, உன்னை பாக்குறப்ப ஏதோ கவலையா இருந்த மாதிரி தெரிஞ்சு, அதனால தான் நான் அப்படி சொன்னேன். ஆமா, நீ எப்ப அங்க வரப்போற? நாளைக்கே வந்துடுறேன். பரவாயில்ல துரை, நீ மெதுவாவா. நான் உன்னை பார்த்துட்டு போறதுக்காக வரல. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருடைய மனைவி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, அதை கேட்டுக்கிட்டு போகலான்னு வந்தேன். ஒரு இடியட். நீயே சொல்ல, சாவுக்கு போய் யாராவது கவலைப்படலாமா? மனைவி மேல அதிகமான பிரியம் வச்சிருந்தா அப்படித்தான் ஏற்படும். அப்படியெல்லாம் வைக்க கூடாதுப்பா. அளவுக்கு மீறி போனா அமுதம் மட்டுமல்ல, அன்பு கூட விஷம்தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உறவுக்கும் பாசத்துக்கும் ரயில் நட்புக்கு கொடுக்கிற மதிப்பு தான் கொடுக்கணும். உங்க தத்துவம் ரொம்ப வேடிக்கையா இருக்கே. வேடிக்கையான தத்துவத்தை ரொம்ப வினயமானவங்களாலதான் பேச முடியும். என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். உன் இஷ்டப்படி விட்டதுக்காக நீ கொஞ்சம் அதிகமான உரிமையை எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். மாஸ்டர், பயப்படாத பயப்படாத. என்னம்மா அது? இந்த போலாம். அடியே நீ வேற, நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கேன். இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணா நொந்து போக மாட்டேன், வெந்து போவேன். முதல்ல இத மாத்தி புடவைய கட்டு. ஏய்யா, புடவை கட்டினா எவன் என் வேலை தரான்? அப்ப இருந்த வேலை என்னாச்சு? உன்னாலதான் போச்சு. என்னடியா? அன்னைக்கு நான் கூட பேசிட்டு இருந்தேன்ல, அத அந்த அலாபாஸ் பாத்துட்டான். நீ யாருன்னு கேட்டா நான் தெரியாதுன்னு என்னை வேலையை விட்டு நிறுத்திட்டான். அட சண்டாள பாவி. ரெண்டாயிரம் தாயா, உள்ளுக்குள்ள எவ்வளவு அழைச்சி வச்சிருக்கான் தெரியுமா? ஆனா ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. அப்படியா? ஆமாயா, அன்னைக்கு ஒரு நாள் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து நீ வெளியே நின்றுகிட்டது உள்ள நிறுத்தி ஞாபகம் இருக்கா? ஐயா, அந்த பொண்ணுதான் செத்து 3 நாள் ஆச்சே. அது எங்கயா செத்துச்சு? அத அந்த அல்லா பாக்ஸ் கையை வாயும் கட்டி கார்ல ஏத்திட்டு போயிட்டாயா. உண்மையா சொல்ற? ஆமாயா, என் கண்ணால பார்த்தேன். ஆனா அந்த கார் எங்க போச்சுன்னா ஞாபகம் இல்ல. ரொம்ப நன்றிமா. ஒரு ஹாப்பி நியூஸ். என்னடா? எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நம்ம மீனா உயிரோட மீனா சாகலையா? அல்லா பக்ஸ் டெய்லரிங் மார்ட் ஓனர் இல்ல, அவன் தான் அவனை கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கான். அல்லா பக்ஸ் டெய்லரிங் மார்ட். அவரை தெரியுமா உனக்கு? தெரிய வைக்கிறேன். நான் யாரும் அவனுக்கு தெரிய வைக்கிறேன். சீக்கிரம். எங்கே என் மனைவி? மேல் லோகத்துல. அப்படித்தான் நானும் நம்பி இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதெல்லாம் உங்க வேலை. மாஸ்டர், எனக்கே நீங்க துரோகம் செய்வீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னமோ என்கிட்ட உண்மையாவே நடந்து அறுத்து போயிட்ட மாதிரி பேசுற. நான் கேக்குறேன், நம்ம கூட்டத்துடைய சட்டத்தை மீறி கல்யாணம் பண்ணிக்கிட்டிய, யார கேட்டு அப்படி செய்த? அத நானா விரும்பி செய்துக்கிறல, தானா என்ன தேடி வந்தது. எனக்கு மனசாட்சி இருந்ததுனால அந்த கல்யாணத்தை என்னால மறுக்க முடியல. மனசாட்சியும் இருக்க கூடாதுங்கிறதா நம்ம சட்டம். அந்த கூட்டத்தை விட்டு விலகிடுங்கன்னு உன் மனைவி உன் மனச குழப்ப ஆரம்பிச்சாடே, அப்பவே உனக்கு அது புரியல. யார் என்ன சொன்னா என்ன? நான் ரொம்ப ஸ்டடியா தான் இருந்தேன். விலகுங்கன்னு அவ என்கிட்ட 1000 தடவை சொல்லியிருப்பா. ஆனா விலகிறேன்னு உங்ககிட்ட நான் ஒரு தடவை கூட சொன்னதில்லை. நீங்க தான் மாஸ்டர் ரொம்ப அவசரப்பட்டுட்டீங்க. பரவாயில்ல, இப்ப என் மனைவி எங்க? ஐ எம் சாரி மிஸ்டர் துரை, நம்ம எடுத்துக்கிட்ட காரியம் வெற்றி பெற வரைக்கும் நீ அவளை பார்க்க முடியாது. மாஸ்டர், நமக்குள்ள விரோதம் வேண்டாம். நான் அவளை உடனே பார்த்தாங்க. முடியாது. முடியாது? முடியாது.
சொல்ல மாட்டேன். சொல்லு. சொல்றேன். ரகசிய மாளிகையில இருக்கிறாங்க. சொல்லு. என் மனைவி என்கிட்ட ஒப்படைக்க சொல்லு. சொல்றேன். நான் தான் பைரவன் பேசுறேன். துரை வருவா. அவன் மனைவிய அவங்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். வந்தா அவன் மனைவி அழைச்சுக்கிட்டு இப்பதான் வெளியே போறான். மாஸ்டர், நீங்க தானே அவளை போன்ல விட்டுட சொன்னீங்க. உன்னை சாக சொல்ற, போய் சாவு. துரை பெரிய ரகசியத்தோட என்னைக்கு மீறி இந்த ஊரை விட்டு ஓடிட்டான்டா. இனிமே அவன் எனக்கு தேவையில்லை. அவன் பிணம். அவன் பிணம் தான் எனக்கு வேணும். ஐயா, என் கணவர் ஆபத்தான நிலைமையில இருக்காரு. எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க ஐயா. எங்க நிலைமை அதை விட ஆபத்து. நாங்க சீக்கிரமா போய் ஆகணும். வழிவிடமா? அம்மா 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 அம்மா, தெய்வம் போல வந்திருக்கீங்க. என் கணவரை காப்பாத்துங்கம்மா. ஏமா சொன்னா புரியல? ஏற்கனவே அவங்க உடம்பு சோரியம் இல்லாதவங்க. இப்ப அவங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கிறதா அவசரமா நாங்க போய்கிட்டு இருக்கோம். நீ வேற தொல்லை கொடுத்துக்கிட்டு போமா அந்த பக்கம். அம்மா, கையெடுத்து கும்பிடு. என் கணவர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காருமா. அம்மா, பெண்ணுக்கு பெண்ணுதான் துணைன்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க கை விட்டுட்டீங்கன்னா இந்த காட்டுல என்னால ஒண்ணுமே செய்ய முடியாதம்மா. அம்மா, நீங்களும் ஒரு பெண்ணா? உங்க மனசு என்ன கல்லா? எங்கம்மா உங்க கணவர்? அதம்மா அங்கதான் இருக்காரு. பாப்பா. அம்மா, இதெல்லாம் எப்படிமா நடந்தது? அந்த பாவி பசங்க சுட்டுட்டாங்கம்மா. டிரைவர், தூக்கு. நேரத்தை வீணாக்காதே. டாக்டர், ஆபத்தொன்னு இல்லையே? நத்திங் மேடம். நிச்சயமா உங்க கணவரை காப்பாற்றிடலாம். ஆனா காலை எடுத்தா தான் அது முடியும். என்ன சொல்றீங்க? அவருக்கு கால் எடுக்கணுமா? மகராஜிங்க, அவர் உயிரோட வாழ போறாரேன்னு நினைச்சு சந்தோஷப்படுறேன் டாக்டர். டாக்டர், இப்படி செய்யுங்களேன். என் கால் எடுத்து அவருக்கு வச்சிருங்களேன். அது எப்படிமா முடியும்? நிலைமை இன்னும் மோசமாகிறதுக்குள்ள சீக்கிரம் உங்க முடிவு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எடுத்துருங்க டாக்டர், எடுத்துருங்க. அவர் காலை எடுத்துருங்க. அம்மா, கால் எடுத்தாதான் இவரை காப்பாற்ற முடியும்னு சொல்றாங்கம்மா. ஏன் டாக்டர், கால் எடுக்காம காப்பாற்ற முடியாதா? ஐ எம் சாரி, அது என்னால முடியாது. உங்களால முடியாதுன்னா? சீஃப் டாக்டர் இருந்தா ஒருவேளை அது முடியலாம்னு நினைக்கிறேன். ஆனா அவரு கூட இப்ப இங்க இல்லம்மா. எங்க இருந்தா என்ன? ஆஸ்க் கம் இமிடியட்லி. நோ மேடம், அவர் ஃபேமிலியோட சம்மருக்கு ஊட்டி போயிருக்கிறாரு. அதனாலதான் அவர் திடீர்னு வர முடியாதுன்னு சொன்னார். என்ன டாக்டர் சொல்றீங்க? இங்க ஒரு உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கும் போது உல்லாசமா ஊட்டியில இருக்கிற டாக்டர் வர முடியாதுன்னு சொல்றீங்களே, இது உங்க தொழிலுக்கு அவமானமா இல்லையா?
இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல தான் டாக்டர்களை தெய்வமா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கையை கெடுத்துடாதீங்க. அதுக்காக சொல்லல மேடம். பின்ன ஏன் தயங்குறீங்க? புக்கே காட்டு ஊட்டி ஸ்பெஷல் பிளேல வந்து அட்டென்ட் பண்ண சொல்லுங்க. எவ்வளவு பணம் செலவானாலும் சரி நான் கொடுக்குறேன். என்ன யோசிக்கிறீங்க? உங்களுக்கு டெலிகேட்டா ஃபீல் பண்ணீங்கன்னா போன் நம்பர் சொல்லுங்க, நானே பேசுறேன். கிளிப் பாயிண்ட் எங்க நம்பர் ப்ளீஸ். 73 ஊட்டி. கவலைப்படாதம்மா, இனிமே ஒண்ணும் பயம் இல்லை. தைரியமாயிரு. அம்மா நீங்க இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டீங்களா? போட்டுக்கிட்டேன். அம்மா அவருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே. ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. 1 மணி நேரத்துல உன் கணவர் சரியாயிடுவார். தைரியமாயிடுமா? அம்மா அழாதம்மா, தைரியமாயிரு. சக்சஸ் மேடம். அவர் காலை குணப்படுத்தியது. அம்மா ஆயிரம் வடிவில் தெய்வத்தை நாம் கோயிலிலே கண்டோம். ஒரு அன்பு மங்கையின் சேவையிலே அந்த ஆண்டவனை கண்டோம். கடவுள் செய்யும் நன்மை பல கோடி, அது மனிதராலே வருமே நம்மை தேடி. காவிரி வைகை கங்கை யமுனையை தாயென்று ஏன் அழைத்தோம்? காவிரி வைகை கங்கை யமுனையை தாயென்று ஏன் அழைத்தோம்? தாவியே ஓடி தாகத்தை தீர்க்கும் காரணத்தால் மதித்தோம். மென்மையிலே ஒரு உண்மையை கண்டு பெண்மையை படைத்தானோ. கடவுள் செய்யும் நன்மை பல கோடி, அது மனிதராலே வருமே நம்மை தேடி. ஆயிரம் வடிவில் தெய்வத்தை நாம் கோயிலிலே கண்டோம். ஒரு அன்பு மங்கையின் சேவையிலே அந்த ஆண்டவனை கண்டோம். வருவதும் போவதும் வையகத்திலே ஒரு வாடிக்கை நாடகமா. வருவதும் போவதும் வையகத்திலே ஒரு வாடிக்கை நாடகமா. வந்தவரில் சிலரே நெஞ்சில் நிலைப்பது வாழ்க்கையில் சாதனையா? தன்னலம் மறந்து பொது நலம் புரியும் நல்லோர் புகழ் வாழ்க. ஆ
கடவுள் செய்யும் நன்மை பல கோடி, அது மனிதராலே வருமே நம்மை தேடி. ஆயிரம் வடிவில் தெய்வத்தை நாம் கோயிலிலே கண்டோம், ஒரு அன்பு மங்கையின் சேவையிலே அந்த ஆண்டவனை கண்டோம், ஆண்டவனை கண்டோம். சார், அம்மா திடீர்னு மயக்கமா விழுந்துட்டாங்க. என்னம்மா உடம்புக்கு? ஒண்ணு இல்லம்மா, லேசா மயக்கமா இருக்கு. பயப்படாதீங்கம்மா, இப்பவே நான் டாக்டருக்கு போன் பண்றேன். வேணாங்க, நான் போன் பண்ணிட்டேன். டாக்டர் அங்கேயே வந்து செக்அப் பண்ணி சொன்னாரு. மீனா, போயிட்டு வரலாம். ஒண்ணும் பயம் இல்லையே? பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்லைனாலும் கூட அவங்க கொஞ்ச நாளைக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். சின்ன அதிர்ச்சியை தாங்கக்கூடிய நிலைமையில கூட உங்க ஹெல்த் கண்டிஷன் இல்ல. டூ ஒன் திங், உங்களுக்கு தான் ஏற்காட்டுல பங்களா இருக்கு, அங்க போய் 6 மாசம் கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுத்துங்க, எல்லாம் சரியா போயிடும். ஆமா டாக்டர், அப்படியே செய்யறேன். ஏற்காட்டுல இருக்கிற என் பிள்ளையும் பார்த்த மாதிரி இருக்கும். நாளைக்கே புறப்படுறதுக்கு ஏற்பாடு செய்யறேன். அம்மா அம்மா, தம்பி, யார் பண்ணி என்ன பண்ண உனக்கு? எங்க வீட்டுல இருந்துகிட்டு என்ன யாருன்னு கேக்குறீங்களா? நீங்க யார் சார்? ஓ, நீதான் கான்வென்ட்ல படிச்சிட்டு இருக்கிற இந்த அம்மாவோட பையனா? அம்மா டாக்டர் வீட்டுக்கு போயிருக்காங்க, உட்கார். டாக்டர் வீட்டுக்கா? சரி, நான் அங்கேயே போய் பாத்துக்கிறேன். சுடக்கூடாதுன்னு எவ்வளவோ வாதாடி நான் தோத்து போனவன்பா. இன்னைக்கு உங்க அம்மாவை நான் தெய்வமா நினைச்சிட்டு இருக்கேன். போதும், இதே மாதிரிதான் ஆபத்துல ஓடி வந்த எங்க அப்பாவை என்னையும் கால ஏற்றிக்கிட்டேன். இப்போ எங்க அப்பாவை கொன்னுட்டேன். இப்போ எங்க அம்மாவுக்கு உதவி செய்யற மாதிரி வந்திருக்க. நாளைக்கு எங்க அம்மாவையே கொன்னுடுவேன். அப்புறம் எனக்கும் துப்பாக்கி என் கழுத்தை வச்சு நினைச்சது நீ வேற. அது நான் தப்பா? ஆனா ஐயோ, இதை உனக்கு நான் எப்படி புரிய வைக்கிறது எனக்கு தெரியலையே. தம்பி, அந்த தெய்வத்துக்கு முன்னால என்னை கரப்படுத்தவரா நிறுத்துறாதப்பா. தம்பி, நீ சின்ன பையப்பா, உன்னை கையெடுத்து கும்பிடக்கூடாது. ஆனா நான் காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன்ப்பா. நம்ப மாட்டேன். உள்ள போகாதீங்கம்மா. ஏப்பா, அப்பாவை கொலை பண்ண கொலைகாரன் உள்ள இருக்காமா? என்ன? ஆமாமா, அது உங்ககிட்ட சொல்லாதன்னு என்ன பயமுறுத்தாமா? என் வாழ்வை பறிச்ச பாவிக்கு என் வீட்டுல என்ன வேலை? வேண்டாமா, வேண்டாம், நீங்க உள்ள போகாதீங்க. நான் போலீஸ் போன் பண்றேன். இல்ல, நான் அவனை பார்த்தாகணும், நான் அவனை பார்த்தாகணும். வேண்டாமா, உங்களையும் கொன்னுடுவான். கொல்லட்டும், கொல்லட்டும்டா. என்னையும் கொல்லட்டும், உன்னையும் கொல்லட்டும். வேண்டாமா, நீங்க இருக்கமா, நான் பாத்துக்கிறேன். டிரைவர், எங்க அந்த கொலைகாரன்? எங்க எங்க அந்த கொலைகாரன்? இவன் தாமா.
அம்மா இன்னைக்கு வேற நர்சிங் ஹோம் போயிருக்காங்க. உன்னை நானே அங்க அழைச்சிட்டு போறேன். சாத்துக்குடி புளி தட்டுமாமா? வேண்டாமா, எனக்கு பசிக்கல. ஹலோ, என்ன சொல்றீங்க? என்னமா அது? ஒண்ணு இல்லம்மா. ஹலோ, யார் பேசுறது? பேசுறேன். உங்க பையன் செல்வம் அங்க வந்தானம்மா? அப்போ செல்வம் அங்க இல்லையா? நேற்று சாயங்காலத்துல இருந்து இங்க பையனை காணோம்மா. போட்டாரு டாக்கிங். இதுதான் பையனை உங்ககிட்ட ஒப்படைச்சேனா? முதலாளிம்மா, நாங்க எப்படி கண்டுபிடிச்சிக்கிறோம்? உடனே தேடுங்க போய். என் செல்வம் எனக்கு வந்தாகணும். என் செல்வம் எனக்கு வந்தாகணும். என் செல்வம் எனக்கு வந்தாகணும். செல்வம், செல்வம். டாக்டர், அவங்களுக்கு எப்படி இருக்கு? சீக்கிரமா பையனை தேட சொல்லுங்க. பையன் கிடைச்சா எல்லாம் சரியா போயிடும். என்னப்பா இது? ஒண்ணுமே தெரியாத மாதிரி இப்படி உட்கார்ந்துருக்கீங்களே. போங்கத்தா, போய் அந்த பையனை தேடி கொண்டு வாங்கத்தா. அத்தா, நமக்கு தெய்வம் இருக்கிறது அந்த தாய் ஒண்ணுதான். அவங்களையும் எழுந்துட்டா நாம் அனாதை ஆயிடுவோம். போங்கத்தா, அந்த செல்வத்தை எப்படியாவது தேடி கொண்டு வந்து அந்த தாய் உயிரை காப்பாத்துங்க. போங்கத்தா. புறப்படுவீங்க. பையன் அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டு நாம எங்கேயாவது போயிடுவோம். அப்பா, அந்த பையன் என்கிட்டதான் இருக்கா. என்ன சொல்றீங்க? வீணா, அந்த பையனோட தகப்பனார என்னுடைய பழைய தலைவன் சுட்டுக் கொண்டுட்டான். ஆனா அந்த பையனும் நான் தான் அவரை சுட்டுக் கொண்டதா நினைச்சு அதை அவங்க அம்மாட்ட சொல்ல போவதாக என்ன பயமுறுத்திட்டு இருக்கான். வீணா, கணவனை கொண்டு தன்னை விதவியாக்கின ஒரு சண்டானுக்கா கால் கொடுத்தோம்னு அந்த தாய் நினைச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க முகத்துல விழிக்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை. வீணா, அதுக்காக உங்களுக்கு கால் கொடுத்த அந்த தாயை சாகத்தோடு சொல்றீங்களா? வீணா, அவங்க அப்பாவை கொண்டது நீங்க இல்லன்னு சொல்றீங்க. ஆனா இப்ப அந்த பையனை மறைச்சு வச்சு அந்த அம்மாவை கொல்ல பாக்குறீங்க. இதை விட அவங்க அப்பாவையும் நீங்க கொண்டு இருக்கலாம். எது நடந்தாலும் சரி, உங்களுக்கு ஏற்படுற துன்பத்துல நானும் பங்கு கொள்ள காத்துக்கிட்டு இருக்கேன். அப்பா, அந்த தாயை காப்பாத்துங்க. அந்த பையனை எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? சொல்லுங்க தா, சொல்லுங்க. அவன் டேபிள் விட்டுதான் இருக்கா. இப்பவே போறேன் மீனா, அந்த பையனை கொண்டு போய். கழுத தப்புனா குட்டி சவருன்னு பழமொழி உனக்கு தெரியுமா? நீ எங்க சுத்தினாலும் கடைசியில என்கிட்டதான் வந்து சேரணும். இருக்கு. ஆனா இப்ப அதெல்லாம் பேச நேரம் இல்லை. நான் ரொம்ப அவசரமான நிலைமைக்கு வந்திருக்கேன். துரை, எந்த நாளை எதிர்பார்த்து நான் ஒரு வருஷமா காத்துக்கிட்டு இருந்தனோ அந்த நாள் இன்னைக்கு வந்திருக்கு. இன்னும் சில மணி நேரத்துக்குள்ள அந்த சைனாக்காரனுடைய விமானம் இங்க இருந்து புறப்பட போகுது. அதுக்குள்ள அந்த வைரம் அவன் கைக்கு போயாகணும். 10 லட்சம் என் கைக்கு வந்தாகணும். துரை, இதெல்லாம் நான் உங்ககிட்ட ஏன் சொல்றேன்னு தெரியுதா? புரியுது. அதை திருடுறதுக்கு என்னுடைய ஒத்துழைப்பு தேவைன்னு சொல்றீங்க. அதேதான் செய்யறேன் மாஸ்டர். ஆனா அதுக்கு முன்னால எனக்காக ஒரு கடமை காத்துக்கிட்டு இருக்கு. நான் செய்த தப்புனால ஒரு தாயுடைய உயிர் துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த பையனை பார்த்தாதான் அந்த உயிர் பிழைக்கும். ஒரே நொடியில தாயை மகனையை சேர்த்து வச்சு ஓடி வந்துடுறேன். அந்த பையனை கொடுங்க மாஸ்டர். துரை, உன்னை நான் நம்புறேன். ஆனா அதுக்கு இப்ப நேரம் இல்ல. இருக்கிறது 2 மணி நேரம் தான். அந்த வைரத்தை எடுத்துட்டு வந்து கொடு. பிறகு இந்த பையனை கூட்டிட்டு நீ எங்க வேணும்னாலும் போ. அந்த பையனை பார்க்காம 2 மணி நேரத்துக்கு அந்த உயிர் நிக்காது மாஸ்டர். அப்படி போற உயிர் போகட்டுமே, உனக்கு என்ன? மாஸ்டர், அப்படி எல்லாம் பேசாதீங்க. அந்த பையனோட அப்பாவை நீங்க தான் சுட்டீங்க. ஆனா அவனும் நான் சுட்டதாக நினைச்சிட்டு இருக்கான். ஆமா, அவங்க அப்பா நான் தான் சுட்டேன். இப்போ இந்த பையனை சுடுட்டுமா? மாஸ்டர், அதை விட என்ன சுடுங்க?
கேவலம் நாய் கூட 2 பைசா ரொட்டி துண்ட போட்டாங்கிறதுக்காக காலமெல்லாம் அவனை காவல் காத்து ஆபத்துனா தன் உயிரையே கொடுக்க தயாராயிருக்கு. எனக்கு காலையே கொடுத்த அந்த தியாக தீபம் அணையறதுக்கு நான் காரணமா இருக்கிறத விட சாகிறது எவ்வளவோ பேர். மாஸ்டர், ஒண்ணு அந்த பையனை என் கூட அனுப்புங்க, இல்ல அந்த துப்பாக்கி என் பக்கம் திருப்பி அவங்க அப்பாவை சுட்டு தள்ளது போல இந்த பாவியை சுட்டு தள்ளுங்க மாஸ்டர். நீ வடிக்கிற கண்ணீர் உண்மையினா காலத்தை கடத்தாது. அந்த தாய் பிழைக்கணுங்கிற உன் பேச்சு பரிசுத்தமானதுன்னா வைரத்தை எடுத்து கொடுத்துட்டு இந்த பையனை கூட்டிக்கிட்டு ஓடு. அந்த திருட்டுக்கான ஒத்திகையை சரியா பார்த்து வச்சிருக்கிறவன் ஒருத்தன் தான். அதனாலதான் உன்னை கெஞ்சறேன். நீங்க என்ன கெஞ்ச வேண்டாம் மாஸ்டர், நான் உங்களை கெஞ்சறேன். இந்த பையனை அந்த தாய்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு மறுபடியும் நான் உங்க கூட்டத்திலே வந்து சேர்ந்துடுறேன். துரை, பச்சையா சொல்றேன், இந்த நெருக்கடியான நேரத்துல நான் யாரையும் நம்ப தயாரா இல்லை. எனக்கு வந்து சேர வேண்டிய அந்த 10 லட்சம் ரூபாய் எனக்கு வராம போகுதுன்னா இந்த பையனை பார்க்காம அந்த தாய் சாக வேண்டியதுதான். இந்த பையன் துப்பாக்கிக்கு இரையாக வேண்டியதுதான். வரப்படுறியா இல்லையா? அந்த தாய் பிழைக்கணுமா சாகணுமா? எடுத்து குடிச்சுட்டே போலாம். பையனே துணிஞ்சிட்டான். நீ என்ன சொல்ற? வாங்க மாஸ்டர், புறப்படும். ஹாய், கம் ஆன். உங்க செல்வம் கிடைச்சிட்டாமா? ஏம்மா போய் சொல்றேன்? நான் செத்து போடுவேன் பயப்படுறியா? இல்லம்மா, உண்மையாவே கிடைச்சிட்டான். செல்வத்தை கூட்டிட்டு வரதான் அவர் போயிருக்காரு. பயப்படாதேம்மா, அவனை பார்க்காம நான் சாக மாட்டேன். என் செல்வத்தை பார்க்காம நான் சாக மாட்டேன். முதல்ல கட்டாவு விடுமா. பையனை அவங்க கூட்டு போயிட்டாங்களா? இல்லம்மா, அவனையும் பையனையும் சேர்த்து வந்தாங்களே ரவுடி கூட்டம், அவங்க கூட்டி போயிட்டாங்கம்மா. ஐயோ, அந்த பையனை காணாம அவங்க தாய் வரை துடிச்சுக்கிட்டு இருக்கானா? சரிங்கம்மா, எவ்வளவோ செஞ்சு பார்த்தான். இருந்தாலும் அவங்க பையன் தரமாட்டேன்னுட்டாங்க. ஏதோ ஒரு பொருளை திருடி கொடுக்கணுமா, அப்பதான் பையன் தருவேனாங்க. இப்போ உன் புருஷன் திருட போயிருக்காங்க. எப்படியும் அந்த தாய் வரை காப்பாத்தி ஆகணும். முதல்ல அந்த பையனை கண்டுபிடிக்கணும். வாங்க நான் போலாம்.
ப்ளீஸ் பி குவைட். விஷயம் என்னாச்சு சார்? அவனத்தான் சார் தேடி போயிட்டு இருக்கோம். பழனியப்ப செட்டியார் பங்களாவுல துரைக்கு என்ன வேலை? ஓஹோ, அங்கதான் திருட முயற்சி நடக்குதா சார்? துரை திருட போன சார். அவனை கூட்டிட்டு ஒரு கூட்டமே போயிருக்குதுங்க. துரை கையில ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தையை பார்த்தா சார் ஒரு தாயே படைப்பாங்க சார். Come on, let's go சார்.
டேவிட். என்னடா பெரிய மனுஷா, என்னெல்லாம் மறந்துட்டு பந்து போட்டு விளையாண்டுட்டு இருக்கிற? ஹாய் டேவிட், வாடா. டேய், தயவு செய்து இனிமே நீ ரப்பர் பந்து போட்டு விளையாடாதடா. ஏண்டா போட்ட பந்து திரும்பி உன் கைக்கே வந்துற மாதிரி உன்னை விட்டு போன பழக்கம் உனக்கே திரும்பி வந்துட போகுது. அண்ணா, இனிமே அப்படி எல்லாம் இல்ல. எங்களை பொறுத்த வரைக்கும் இனிமே இந்த வீட்டுக்கு இவர்தான் காவல்காரர், நான் தான் சமையல்காரர். டேய், பகராதடா. இது நாங்களே தேர்ந்தெடுத்துக்கிட்ட வேலைதான். இந்த பையனை வளர்த்து ஆளாக்கி அவன் சொத்து அவன்கிட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு நாங்க நகர மாட்டோம். விளையாடியா வா வீட்டுக்கு. அச்சோ, டேய் உன் காலங்கடா. அண்ணா, இப்ப இவருக்கு ஒரு கால் இல்ல. இது என்னடா இது அநியாயம்? இதுதான்டா நியாயம். இந்த பையனை மறைச்சு வச்சதுனால அவன் தன் தாயை இழந்துட்டான். அந்த தெய்வத்துக்கு துரோகம் செஞ்சதுனால அவங்க கொடுத்த காலம் நான் இழந்துட்டேன். அவ்வளவு. ஏன்டா அப்படி சொல்ற? உனக்கு காரணம் நான் இருப்பேன்டா, செருப்பா உழைப்பேன்டா. டேவிட், என்ன வீட்டுல வேற ஏதோ வேலை காரியம் இருக்குன்னு சொன்னீங்க, என்ன வேலை? டிரைவர் வேலை தாண்டா காலியா இருக்கு. இவன் நான் தாண்டா உனக்கு டிரைவர். ஆமாண்டா, முன்னால உட்கார்ந்து உங்களுக்கு வழி காட்டுவேன், நீங்க என் வழியில பின்னாலேயே வரலாம்டா. மாமா, நீங்க காரை ஓட்டினா நான் உங்க பக்கத்துல தான் உட்காருவேன். இவங்க 2 பேரும் பின்னால. நானும் நீங்க முன்னால, இவங்க 2 பேரும் பின்னாலயா? ஆமா. அப்ப பின்னால பாக்குற அந்த கண்ணாடியை கழட்டி விட்டா பெட்டர். இவரை பத்தி உனக்கு தெரியாதுடா, அதெல்லாம் நீ பாக்க கூடாதா கண்ணா.